பிரதர்ஸ் கோட்டோட நம்மளோடது B2B மீட்ன்றதுனால வாரி பெருக்கி வலம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்றது ஒரு திருக்குறள். அதனோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, பொருள் வரும் வழிகளை பெருக்கச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவரே செயல் செய்ய வேண்டும். ஸோ நம்ம எல்லாம் வந்து பிசினஸ் பீப்புள்ன்றதுனால நம்ம எப்படி செய்யணுன்றதுக்காக திருவள்ளுவர் கொடுத்த ஒரு சின்ன கோட் இது. ஸோ நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கோட் சொல்லிடுறேன். உள்ளத்தில் கள்ளம் சிறிதும் இன்றி உண்மையாய் வழங்கி மகிழ்தல் நன்று. கள்ளமாகவோ கலப்படமாகவோ மறைத்து செய்யும் எந்த செயலும் பள்ளத்தில் சென்று விழும் சேற்று நீரை போல பாவத்தோடு தீரா வினையும் பெருகும். எண்ணிய பயனை போலவே இயல்புடல் வாழ்தல் என்றைக்கும் நன்றே. புண்ணிய செயல்கள் செய்ய செய்ய போற்றிடும் அறம் புகழ்ந்திடும் புறம். மண்ணினில் ஒரு மனிதன் பிறந்த நோக்கம் மதியொடு மற்றவரின் தேவை அறிந்து வாழ்வதற்கே வாழும் குறுகிய காலங்களில் குற்றமில்லா வாழ்வை வாழ்ந்திடுவோம். நன்றி. இப்ப நம்ம next we will go to our agenda. First I request our sister சென்னை சிஸ்டர் நம்மளுடைய பிரதர் டீமை சேர்ந்த சிஸ்டர் அனிதாவை நம்மளுடைய இம்பா பிளட்ஜ் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இம்பா அனிதா கொஞ்சம் அன்மியூட் பண்ணணுமா? அன்மியூட் பண்ணுங்க. எஸ், எல்லாரும் கையை வச்சுக்கோங்க, கைகளை உயர்த்தி கொள்ளவும். ஓகே. இம்பாவின் உறுதிமொழி. இம்பா அனைத்து உறுப்பினர்களையும் எனது குடும்ப உறுப்பினர்களாக கருதி அவர்களோடு நல்லிணக்கமாகவும் மனித நேயத்துடனும் உறவு கொள்வேன். இம்பாவின் அனைத்து உறுப்பினர்களின் வளர்ச்சிக்காக அனைத்து நிகழ்வுகளிலும் முழு ஈடுபாட்டுடனும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வேன். தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் செய்யப்படும் அனைத்து வகை வணிக நடவடிக்கைகளிலும் அனைவரும் பயன்பெறுமாறு உயர் நெறிமுறைகளை பின்பற்றுவேன். இம்பா உறுப்பினர் ஒவ்வொருவரின் குடும்பம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக அனைத்து வகையிலும் மனமுவந்து உதவ எப்போதும் நான் தயாராக இருப்போம். இம்பாவின் ஒளியும் புகழும் வளர்ந்தோங்கவும் நம் சமுதாய ஒற்றுமை மற்றும் மேம்பாட்டிற்காகவும் உறுப்பினர்களிடம் மாறாத அன்பும் ஆதரவும் உயர்வான கௌரவமும் வழங்கி விரைவான நன்றி உணர்வுடன் நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். நன்றி அனிதா. அனிதா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றிமா. நெக்ஸ்ட் நம்மளுடைய பூரணி அன்பரசு, இவங்களும் நம்ம சென்னை பிரதர்ஸ்ல ஒன் ஆஃப் த மெம்பர். பூரணி, I request you to give a welcome note, ma, please. Sure. Thank you. So good evening again. So glad to participate in yet another fruitful monthly meeting of Chennai B2B. So first off, I would like to welcome the 4 pillars of strength of IMPA organization: Shivaliyar, Dr. R. Arunachalam, the founder president of IMPA; Appu, Mr. Chandrasekhar, our treasurer and the B2B chief coordinator, who also developed the B2B concept for IMPA; RSK, Mr. Raghuram, the general secretary, and Mr. Ravi Pillai, the organizing secretary. I extend my welcome to the tech team coordinator, Captain Ramesh Arunachalam, whose persistent efforts has made us connect with each other and reap business benefits for those who of us have again put in a lot of effort. I also extend my welcome to the youth wing president, Mr. G.V. Selvam, and our Chennai B2B bridging brothers, Mrs. Shanti Rajkumar and Mr. Vasu, and our B2B coordinator, Mr. Naveen. On behalf of all of you, I welcome our guest speaker, Mr. K.K. Srinivasan, CEO and financial consultant, Shiva & Co. He comes with 23 years of experience in the banking industry, achieving very high in the SME loan products arena. Flourishing in his own financial endeavor, he is here today to talk about the CIBIL and loan procedures in banks. I'm sure all of us would be interested in such a discussion. I also extend the welcome to our impalicious speakers of today, Mrs. R. Kalayarasi, CEO of Rate, and Mr. Suresh of Linen Outfit, who have offered to spare their precious time today to introduce their business profile. Finally, I welcome members of our B2B Chennai Brothers team, including myself, and conclude this address with welcoming all B2B members and general members from other districts. Thank you. Thank you, Purani. ரொம்ப அழகான வெல்கம் நோட் கொடுத்தீங்க. Thanks. Again, I am also welcoming each and everyone to our October monthly meeting, please. Now we are going to welcome our IMPA member, Mrs. Kalayarasi. She is going to give impalicious time for our Chennai B2B. Kalayarasi பாத்தீங்கன்னா she came from a weaving family. கவிண்டபாடி இந்த ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க. She has completed her MCA in Congo Engineering College.
She worked as a mobile application developer and worked in AR-based startup. When she found that weavers are suffering from that, after 2 years of research in handloom, she finally started Ratai as her handloom clothing brand with completely eco-friendly products. ஸோ நம்ம அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கலைன்னு நாங்கள் எல்லாம் கூப்பிடுவோம், பட் எப்பவுமே ராட்டை கலைன்ற அடைமொழியோட தான் கூப்பிடுவோம். ஸோ மார்ச் வந்தப்போ அவங்க மார்ச்ல வந்து பெங்களூர்ல ஒரு மீட்டிங் நடந்தப்போ அந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ்க்காகவும் இந்த வீவர்ஸ் படுற கஷ்டத்தை பத்தி அவங்க ரொம்ப அழகா வந்து எப்படியெல்லாம் அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, நம்ம எப்படிலாம் அவங்கள ப்ரமோட் பண்ணணுன்றதுக்காக ஷி ஹஸ் டன் அ ரிசர்ச். ரொம்ப அழகா அதை பண்ணி நம்ம ஐயா அருணாச்சலம் ஐயா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு கேர்ள், அவங்க ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் ஷி இஸ் கோயிங் டு கிவ் ஹர் ஸ்பீச். ப்ளீஸ் கலை. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேடம், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. நேம் வந்து ரீநேம் பண்ண சொல்லுங்க. எனக்கு திருமாவளவன் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, அந்த பேர் 86 வந்தா பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் ரீநேம் யுவர் ஃபோன் நம்பர் டு யுவர் நேம். தென் உங்க ஆடியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்க மேடம். உங்க ஆடியோ சாந்தி மேடம், உங்க ஆடியோ ஓகே ஓகே எஸ் எஸ் எல்லாமே ரீநேம் பண்ணிட்டு நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ தேங்க்யூ. கலையரசி மேடம், கலையரசி எஸ்மா ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. மேம் என்னோட வீடியோ தெரியறதா இல்ல ஸ்கிரீன் தெரியுது மேம்? உங்களுக்கு ஷேர் ஆகல. கோஹோஸ்ட் கொடுத்து சபரி கொஞ்சம் கலையரசி கோஹோஸ்ட் பண்ணிடுங்க. இல்ல கோஹோஸ்ட் பண்ணி பாருங்க மேம். கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகேங்கப்பா. கலை செக் பண்ணுங்கம்மா நீங்க. எஸ் மேம் எஸ் மேம். கேன் யூ ஹியர் மீ மேம்? யா ஆடியோ நல்லா இருக்குங்க. கரெக்ட்டா. எஸ் மேம், we are audible. Thank you. Thank you. Very happy evening to all my brothers and sisters. Actually I'm very privileged to to be here today. Actually நான் சாந்தி மேமே எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் ஒன்றும் இன்ட்ரோ பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. Actually I'm from the humble background, from the weaving family. Actually என்னன்னா நம்ம எல்லோருமே வந்து ஆஃப்டர் கொரோனாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் காலகட்டத்திலேயே வந்து நம்ம வந்து இயற்கை சார்ந்த பொருட்களையும் இயற்கையோடு வாழ கற்றுக்கிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபைண்ட் ஆயில் இருந்து செக்கு என்னைக்கு நம்ம மூவ் ஆயிட்டோம். நிறைய ஆர்கானிக் ஷோரூம்ஸ் வந்து பார்க்குறோம். ஒரு மனுஷங்க வாழ்க்கையில வந்து நம்ம 3 விஷயங்கள் ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஆர்கானிக் மாறிட்டோம். ஆனா உடைக்கு மாறிட்டோமானா ஒரு பெரிய கொஷின். எந்த அளவுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோமோ, அதே அளவுக்கு ஹோட்டல்ல போய் ஒரு ஷாப்பிங் போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது வந்து இப்போ ஒரு கேஷுவல் ஆயிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போனாலும் வாங்குறோம். பட் அது எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா வெரி லிட்டில் டைம். அது வந்து ஈவன் சஸ்டைனபிளா அப்படின்னு யோசிச்சோம்னா அதுவும் இல்லை. இப்போ அந்த அதை யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன விட்டு வச்சிருக்கோம்? Are we giving the healthy environment to live our young generation, next generation அப்படின்னு பார்த்தா it's a big question mark. ஈவன் நீங்க சென்னையிலே போகும்போது அந்த வேளச்சேரி ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், சதுப்பு நில கார்கள் போட்டிருப்பாங்க, அது ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக் பேக்ஸாக தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வி டேக் அ பிளட்ஜ். அப்போதான் நாங்கள் பார்க்கும்போது சரி இது என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் மேம் சொன்ன மாதிரி நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஹேண்ட்லூம் பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் பார்த்தேன் நேச்சுரல் டையிங் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டையிங்கை பற்றி நாங்கள் கற்றுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து எதனால நாங்கள் நேச்சுரல் டையிங் போகணும், எதனால வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு இதாக இருக்குது. ஈவன் ஸ்கின் டிசீசஸ், ஈவன் நான் வந்து எங்கேயுமே நான் போவேன்னா என் குழந்தைக்கே ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஐ யூஸ் டு கிவ் யுவர் நேச்சுரல் டே ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்தேன். இஸ் ஓகே நவ். ஐ ஹவ் டெஸ்டட். ஏன்னா வெளியே போகல, நானே எனக்குள்ள டெஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வி ஆர் கிவிங் தி ஆர்கானிக் ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியர் வந்து நம்ம யங் ஜென்ரேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது வி ஆர் பிளானிங் டு மூவ் டு வந்து சஸ்டைனபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாமா மேம்? எஸ் மேம், ப்ளீஸ் டு இட். கோவஸ் கொடுத்து நீங்க பண்ணலாம் மேடம். ஆடியோ போற ஓகே, கொஞ்சம் ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணிருக்க நல்லா இருக்கும். இல்ல மேடம் கூட கலை மேடம் கூட கொஞ்சம் ஆடியோ இன்க்ரீஸ் பண்ண முடியுதா பாருங்க. மேல அந்த ஸ்பீக்கர்ஸ் செக் பண்ணி. எஸ் மேம் ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே ஓகேமா. இல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல, அதனால நீங்க கொடுத்துட்டு மேடம் ஷேர் ஆகலங்களாங்கக்கா? ஷபரி ஆமா. ஆக்சுவலி டிராபாக்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ் இதுல தான் இருக்கு.
லோக்கல்ல இருந்தாங்களே. அதை நீங்கள் லோக்கலில் வச்சுட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஷேரில் நீங்கள் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் கொடுத்தோன்னா அது கொடுத்து வந்துடும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். லோக்கல் ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே சார். பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இந்த ஜூமில் ஷேர்னு ஒன்று இருக்குல்ல, ஷேர் ஸ்க்ரீன் உள்ளே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் வந்துடும். ஷேர் ஸ்கிரீன் இருக்கும் பாருங்க. எஸ் சார். இப்போ தெரியுதா? உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஓகே வந்துருச்சு. நல்லாவே புரியுதுங்க. அவங்களோட ஐடி பேக்ரவுண்ட் சார் சொன்ன உடனே புடிச்சுப்பாங்க. இதுதான் ஐ ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் மேம். இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட். ஆல்மோஸ்ட் 44 lakhs வந்து மைக் கொஞ்சம் கிட்டக்க வச்சுங்க. கெட்டிங் பெனிஃபிட். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சத்தமா பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க. எஸ் கலை. எஸ்மா எஸ்மா. டெஃபினட்டா. இப்போ கேக்குறதுங்களா? ஓகே. இப்போ நேச்சுரல் டையிங்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்போ கிரீன் கலர்னா இப்போ எங்க இருந்து எடுக்கிறோம்? நேச்சுரலா கிடைக்கிற வந்து ஃப்ளவர்ஸ்ல இருந்து, ரூட்ஸ்ல இருந்து, லீவ்ஸ்ல இருந்தாங்க நாங்க எடுக்கிறோம். பாத்தீங்கன்னா வந்து இது எல்லாமே யார் யார் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து இட்ஸ் கெட்டிங் மோர் பெனிஃபிட்டட் ஃப்ரம் மெனி பீப்புள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயோ வேஸ்ட்ல இருந்துமே நம்ம டையிங் எடுக்கிறோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம எந்த ஒரு சிந்தட்டிக் டையிங்க்கும் நேச்சுரல் டையிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சிந்தட்டிக் டையிங் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் பொல்யூட்டிங் தி வாட்டர் மேஜாரிட்டி. ஏன்னா பிகாஸ் கரண்ட்லி ஐ மூவ் டு ஈரோடு. அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் பார்க்கும்போதே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டையிங் பண்ண வாட்டரை வி கேன் போர் டு இன்டு ஃபீல்டுக்கே விடலாம். பேடிஸ்க்கு இது எல்லாத்துக்குமே விடும்போது இட் ஒன் ஆஃப் தி வந்து ஒரு உரமாக தான் ஆகிறது. இதெல்லாமே வந்து வி ஆர் எக்ஸிபிட்டட் தி ஆல் அவர் ப்ராடக்ட்ஸ் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி நேச்சுரல் டைட் sarees. We are also tried with dye and dye sarees also. Actually on indigo also people are used to add some chemicals used to in indigo, but we have tried in zero modern and zero chemical products. These are the shirt and kurti materials. These are the dye and dye stoles. The other products we are actually manufacturing is a herbal mask. The herbal mask we used to produce from the antimicrobial coating, and also vetiver and neem based herbal mask, and also we are manufacturing. And also antimicrobial fabrics. Actually, the antimicrobial fabrics, we are mainly focusing on the babies. The newborn babies are using the cloths. This is mainly, help to those peoples. And white dhotis and towels. Actually, I have, mainly how to say the, how I benefited from the IMPA. From the day, March 2, Santi ma'am and we met in the Bangalore. ஐயாவை பார்த்தோம் அங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து till now வந்து ஐ எம் கெட்டிங் தி ரெஃபரன்ஸ். எங்கெங்க வந்து நம்ம வந்து ஹேண்ட்லூம் யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் ஃபைபர்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம். ஸ்டில் வி ஆர் ஆல்மோஸ்ட் வந்து பனானா ஃபைபரில் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் இட்ஸ் கம் டு என் என் ப்ராடக்ட். அந்த அளவுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா டியூ டு தி இம்பாவோட மெயின் சப்போர்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து அவங்களோட சப்போர்ட், ஐயாவோனாலும் செந்தில் சார்னாலும் சாந்தி மேம் அண்ட் அதர் டீம் எல்லாருமே ஆசம் டீம். ஏன்னா இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருப்பேனான்னு என்னால் சொல்ல முடியாது. ஈவன் நியூ ஆர்டர்ஸ் எனக்கு நிறையா வந்திருக்கு. ஈவன் அவுட் ஆஃப் தமிழ்நாடு தான் எனக்கு நிறையா பீப்புள் ரெஃபரன்ஸ் மூலமாக எனக்கு நிறையா வந்திருக்கு. ஐ ஹவ் மச் பெனிஃபிட்டட் ஃப்ரம் தி இம்பா. அவ்வளோதான். திஸ் மச் ஐ ஹவ் மை விசிட்டிங் கார்டு. ஸோ இதுதான் சொல்ல விரும்புறது. நான் என்னன்னா என்னோட இது நம்ம குலத்தொழில். ஏன்னா இதை தவிர நான் அகைன் மேம் நினைக்கலாம் இது ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்கேன்ட்டு. இது நம்ம குலத்தொழில் சொல்லுவாங்க இல்லையா, மாற்றம் ஒன்னிலிருந்து நிகழ்த்தும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம குலத்துக்காக பாடுபடுறவங்க. ஸோ நம்ம வந்து எங்க ப்ராடக்ட்னு நான் சொல்ல வரல, கைத்தொழில் யார் யார் பண்றாங்க, கைத்தறியில யார் யார் பண்றாங்க, நம்ம சமூகத்துக்கு நாம ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தாழ்மையா நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சாந்தி மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்ணிடுங்கம்மா. வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன் கலை. கலை பற்றி சொல்லணும்னா
மார்ச் நாங்கெல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க அந்த உங்களுடைய இந்த வீவர்ஸ் ஃபேமிலிஸ் பத்தி நிறைய பேசுவாங்க. அவங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ நிறைய நம்மளுடைய இந்த முதலியார் இதுல வந்து செங்குந்த முதலியார்ன்றவங்க வந்து இந்த ஹேண்ட்லூம் வீவர்ஸ் நிறைய இருக்காங்க அந்த பக்கம் எல்லாமே. ஸோ அவங்களுடைய பெனிஃபிட்ஸ்க்காக ஷி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் ரிசர்ச். அது ஏன்னா அந்த டீம்ல நாங்களும் கொஞ்ச நாள் பயணிச்சோம். ஒரு டெக்ஸ்டைல் கிளஸ்டர் ஒன்று நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். அதனால நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஷி ஹஸ் டன் வண்டர்ஃபுல். இது இப்பதான் ரீசென்ட்லி ஷி ஹஸ் ஸ்டார்டட் ஒரு மில்லெல்லாம் தறியெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த அவங்களுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் டையிங். அது எப்படிலாம் எடுக்கிறாங்கன்றது எல்லாமே நிறைய சொன்னாங்க. இன்னும் நிறைய பண்ணணும்ன்ற வாழ்த்துக்களோட தேங்க்யூ வெரி மச் கலை. தேங்க்ஸ் a lot. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நான் இன்னும் லான்ச் பண்ணல. லான்ச் பண்ணாமே ஐ கெட் சம் ஆர்டர்ஸ். ஐயா தான் நம்மளது லான்ச் பண்ண போறாரு. ஐ ரெக்வெஸ்ட் ப்ரியரா நம்ம எல்லா டீமுக்கும், சென்னை டீம் எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணிடுறேன் லான்ச்சுக்கு. ஐ வில் அப்டேட் கலை. உங்களுடைய நம்பரையும் சாட் பாக்ஸ்லயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. if anybody wants to give business na useful ah irukum ungalku. Definitely நான் chat box la போட்டுறேன். Thank you so much. Thank you very much Kalai. Thank you my dear brothers and sisters. Next on our agenda, next Impolicious time namakku kudukka poravanga vandu Mr. Suresh Selvam from Chennai. He's our ஒரு MBA financial management முடிச்சிட்டு ஒரு 13 years of experience in financial departmentல ஷாமி மொபைல்ஸ் என்ற கம்பெனில ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 3 years he has started his own venture லெனின் அவுட்புட்னு சொல்லி நம்ம கதீட்ரல் ரோடு நம்மளுடைய சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் கிட்டக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. he is doing shirting, suiting, sarees, everything. இதுல ஸ்டிச்சிங்கும் டிசைனிங்கும் இப்போதைக்கு ரீசென்ட்லி has started. ஸோ அவருடைய பிசினஸ்க்கான வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லி now I request Mr. Suresh Selvam to give a speech. Suresh, please unmute and talk. Unmute பண்ணுங்க. Yes. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்துல சகோதர சகோதரிகள் சந்திச்சதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இந்த டைம் கொடுத்ததுக்கு என் பிசினஸை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ அக்கா, வாசர்னா அண்ட் எல்லாருக்குமே. என் பேரு சுரேஷ்க. நான் சென்னையில இருக்கேன். என் நேட்டிவ் பார்ன் அண்ட் brought up சென்னை தான். நான் MBA ஃபினான்ஸ் படிச்சவன். ஒரு 13 years பல்வேறு நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்கள், சாஃப்ட்வேர்ல ஃபினான்ஸில் தான் இருந்திருக்கேன். நான் பியூர் ஃபினான்ஸ் கை. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனில இருந்திருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப லாயலா இருந்திருக்கேன். ரொம்ப டெடிகேஷன் ஒர்க்கர். லாஸ்டா வந்த கம்பெனி வந்து ஷாமி மொபைல்ஸ்ல, அதோட சிஸ்டர் கன்சர்ன் இன்வென்டெக் கார்பரேஷன் சொல்லிட்டு இன்வென்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மேக் இன் இந்தியா மூலியமா ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்தாங்க. நான் செகண்ட் எம்ப்ளாயி. நான் ஒரு 2.5 years அங்கே 2018 ஜான்வரியில பேப்பர் போட்டு நான் வந்துட்டேன். எனக்கு நல்ல சேலரி ஆஃபர் பண்ணாங்க. இருந்தாலும் சம் பாலிடிக்ஸ் இண்டஸ்ட்ரி செக்டார்ல எனக்கும் என் சிஎஃப்க்கும் ஒரு டிஸ்பியூட் ஆனாலும் நான் பேப்பர் போட்டு வந்துட்டேன், வேலை வேண்டான்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 1 year வந்து த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா என்ன பண்ணலான்ட்டு சொல்லிட்டு செட்டில்மெண்ட்ஸ், பிஎஃப் மணி எல்லாம் வச்சுட்டு இதுக்கப்புறம் யார்கிட்டயும் வேலைக்கு போகக்கூடாது, மேரேஜ் தான் ஆயிடுச்சு, அதான் பிஸ்னஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு 2 பேர் 3 பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா ஒரு தாட். காலேஜ் முடிச்சதுலேருந்து எனக்கு ஒரு தாட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சின்ஸ் எனக்கு யாரும் சப்போர்ட்லாம் கிடையாது, பெருசா ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு ஃபெமிலியரான ஃபேமிலி சென்னையில. பட் வந்து ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங். என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் எங்க அப்பா வந்து அவர் செலவுல எங்க அப்பா அம்மா காசுல நான் படிச்சேன். தவிர நான் MBA பார்ட் டைம் தான் படிச்சேன், என் காசுல தான் படிச்சேன். நானே என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நானே தான் டேக் கேர் பண்ணிப்பேன். ஸோ பிஸ்னஸ்க்கும் அதே மாதிரி தான் இருப்பேன் நான். ஸோ நான் இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு நார்த்ல போனேன், குஜராத், மும்பை, பீகார், கொல்கத்தா, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச இந்தியை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது லெனின் அவுட்ஃபிட்னு ஒரு ஏன்னா இந்த என்னோட செக்டார்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவன் தான் இருக்காங்க. ஆதித்யா பிர்லா, லெனின் கிளப், ரேமண்ட்ஸ், அப்புறம் கபானா, நிறைய பெரிய ஆளுங்க இருக்காங்க, பெரிய ஆளுங்க, ஜாம்பவானுங்க. சரி, நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். இந்த பிசினஸ் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி இப்படி, நீ எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம். நான் சரி எல்லாத்தையும் வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் ரிஸ்க் எடுக்கல. நான் ஆக்சுவலா வந்து நான் ஒரு 2 years வந்து வீட்லயே பண்ணிட்டு எப்படி பிசினஸ் போகுது, எப்படி த்ரூ ஆகுது, மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுது
ஏன்னா லெனின் ரொம்ப காஸ்ட்லி ஃபேப்ரிக். ரெண்டாவது வந்து இந்தியாவில் லெனின் விலை இல்லை, இந்தியாவில் காட்டன் தான் இருக்கு. லெனினை பற்றிலாம் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டடி பண்ணிட்டு இறங்கினேன். காட்ஸ் கிரேஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் கிடைச்சார். லெனின் கிளப்ல இருந்தேன் இங்கே ஆர்கே சாலையிலேயே. இன்னொருத்தர் ரேமன்ஸ்ல இருந்து ஒரு டெய்லர் கிடைச்சாரு. ஸோ என்னோட ஆட்டிடியூட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் என் கூட தான் டிராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஆயிடுச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நான் கடை வந்து February 25 தான் ஒரு முக்கியமான ஒருத்தரை வச்சு தான் நான் ஓப்பன் பண்ணேன். இங்கே கத்தீட்ரல் ரோட்ல ஸ்டெல்லா மெரிசி காலேஜ் பக்கத்துல. ஆரம்பிச்ச ஒரே மாசத்துல லாக்டவுன். 4 மாசம் பிஸ்னஸ் இல்லை. ஆனா 4 மாசத்தை விட்டதை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு நானே ஓன் அட்வர்டைஸ்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் வெப்சைட் எல்லாம் 2 years பேக்கே கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் எப்படி அதாவது என்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸ் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க வந்து கொரோனால பெருசா ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் அந்த இம்பாக்ட் தெரியாது. பட் சேஃப்டி அண்ட் செக்யூரா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து த்ரூ ஆன்லைன்லேயே, அதாவது போத்தீஸ் கூட பண்ணியிருந்தாங்க, த்ரூ ஆன்லைன்லேயே வீடியோ கால்லேயே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்கள நான் மீட் பண்ணவே இல்லை, இன் பர்சன் மீட் பண்ணாமே ஸ்டாக்ஸ் இருக்கிறதெல்லாம் போட்டோஷாட்லேயே ஓவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட் 3 months அப்படிதான் பண்றேன். லாஸ்ட் மந்த்தும் சேல்ஸ் நல்லா இருந்தது. இந்த மாசமும் இந்த நேற்று இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துருக்கேன். நேற்று கூட ஒரு மலேசியாவுக்கு ஒரு 20 ஷர்ட் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சோம், ஒன்லி ஒயிட். ஸோ பிஸ்னஸ் நானே 24/7 நான் இது மாதிரி இருந்தது இல்லை. பட் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் அனுகிரகம் பிளஸ் நம்மள அண்ணன் அக்கா எல்லாருமே இருக்கீங்க, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் நல்லா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பேசிக்கா நான் லெனின் கஸ்டம் ஸ்டிச் பண்ணுவோம். சில விஐபி கஸ்டமர்லாம் வந்து எனக்கு பர்சனலா டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. டிசைன் பண்ணி கொடுத்தோம், நல்லா கிளிக் ஆச்சு. சாரீஸ், லெனின் சாரீஸ்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பாகல்பூர் லெனின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டிஷ்யூ லெனின், நிறைய சாரீ இருக்கு. ஈவன் ஸ்டோல்ஸ் கூட நான் இறக்கி வச்சிருக்கேன், லெனின் ஸ்டோல்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிளேசர் ஷூட்டிங்ஸ், மேரேஜஸ்க்குலாம் வந்து மேட்சிங் கலர்ல ஈவனா ஒரு 10 ஷர்ட்ஸ் எடுப்பாங்க, எல்லோ கலர், கிரீன் கலர், வேஸ்டிங் போடுற மாதிரி அந்த மாதிரிலாம். ஸோ அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இம்பா மூலியமா எனக்கு ஒரு 3 பிஸ்னஸ் கிடைச்சது. ஒரு பெரிய டாக்டர் பக்கத்திலேயே தான் இருக்காருங்க, அவர் வந்து எடுத்துட்டு போனாரு. அப்புறம் இன்னொரு தடவையும் வந்தாரு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஸ்டைலிஷா டிசைன் பண்ணி அனுப்பிச்சார். டெய்லியும் கான்டாக்ட்ல தான் இருக்காரு, வாட்ஸ்அப் பண்ணுவார், எப்படி சார் இருக்கீங்க, நானும் பேசுவேன் அவர்கிட்ட. அப்புறம் இன்னொரு டாக்டர் ஒருத்தங்க, டாக்டர் கனகலட்சுமின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் எனக்கு பிசினஸ் பண்ணாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மோட்டோ அதுதான். நம்ம ஃபண்ட் வந்து வெளில போகக்கூடாது. ஆனா நான் வந்து பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே நார்த்ல இருந்து தான். ஏன்னா நம்ம சமுதாயத்துல எனக்கு தெரியல, நானும் சோர்ஸ் பண்ணி பார்த்துட்டேன், யாரும் கிரே மெட்டீரியல்ஸோ லெனின் யாரும் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஈவன் நான் காஞ்சிபுரத்துக்கு போகும்போது நான் மட்டும் தான் நெசவு தொழில லெனின்ல நான் மட்டும் தான் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அந்த மீட்டிங்ல. அப்புறம் எனக்கு இம்பால ஏன் ஈர்ப்பு வந்ததுன்னா, ஒரு தடவை நம்ம இங்கதான் ஆழ்வார்பேட்டில் மதிப்புக்குரியவர், அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். அவர் நான் ஒரு 40 minutes தான் மீட் பண்ணேன். திரு அருணாச்சலம் முதலியார் அவர்கள் செம்ம. அவர்கிட்ட ஒரு 40 நிமிஷத்துல வந்து நான் 1 வருஷத்துக்கான பிசினஸ் ஐடியாவே எடுத்துட்டேன். அவருக்கு நாங்க ஒரு டீமா போயிருந்தோம், ஒரு 8 பேர் போயிருந்தோம். போயிட்டு எல்லா யங்ஸ்டர்ஸும் அவர் நீங்களாம் வாங்க, நல்லா டைம் போறதே தெரியல. அப்புறம் தான் அப்பு சந்திரசேகர் சார் வந்து ஜாயின் பண்ணாங்க. சார் எனக்கு ஒரு 10 years பேக்ல இருந்து தெரியும் அப்பு சார் வந்து. ஸோ அவரை போய் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசா பிஸ்னஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, என்னோட ஓன் நாலேஜ் தான். ரெண்டாவது வந்து கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம அட்ராக்ட் பண்றது, என்ன மாதிரி நான் பாண்டிங் தான். இப்போ எப்படி உங்ககிட்ட ஒரு பாண்டிங்கா இருக்கணும், கஸ்டமர் கிட்டே ஈவன் நான் அப்படித்தான் இருப்பேன். ஒன்லி மணி மைண்டட் மட்டும் கிடையாது. நான் கிளியரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு 1 yearக்கு வந்து நான் எந்த ப்ராஃபிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒன்லி மாஸ்டர்ஸ் ரெண்ட் அதுதான் போகுது. பட் 1 year வரைக்கும். ஆனா அந்த 1 yearக்கு இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே 6-7 மாசத்துக்குள்ளேயே இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், எனக்கு காஞ்சிபுரத்துல பிரான்ச்சைசி கொடுங்க, எனக்கு பெங்களூர்ல பிரான்ச்சைசி கொடுங்க, எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல பிரான்ச்சைசி கொடுங்க, மதுரையில கொடுங்க, திருச்சியில கொடுங்க. நான் யாருக்கும் எஸ்ஏ சொல்ல. ஏன்னா நான் ஒரு 1 year ரன் பண்ணிட்டு என்னோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை காட்டிட்டு, அதுவும் பிரான்ச்சைசி போனா நம்ம பேரை கெடுத்துட்டாங்கன்னா நான் சம்பாரிச்ச இதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ அதனால குவாய்ட்டா கம்மன் இருக்கிறேன், பிசினஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ், விவிஐபி கஸ்டமர்ஸ். நேத்து முந்தா நாள் நைட்டு கூட ஒரு 10:30க்கு பங்கார் அடிக்கலார் அவர் சன் அன்பழகன் சார் வந்து
பேசியிருந்தாங்க. சரி, கடவுள் புண்ணியத்துல எங்கெங்கயோ வருது. அவரு ஆக்சுவலா லெனின் கிளப் கஸ்டமர், மாஸ்டர் சொல்லியிருக்காங்க ஒரு ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆக்சுவலா இப்போட ஒர்க் கூட பண்ண முடியல. அக்கா கிட்ட கூட சொன்னேன், அக்கா கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கு. இருக்கிற நேரம் சம்பாதிக்க வேண்டிதான். ஃப்ரீயா இருக்கும்போது எந்த ஒர்க் வேணா பண்ணிக்கலாம். இதுல வேற நான் பொது வாழ்க்கையில வேற இருக்கேன், அதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. லாக்டவுன்ல எதுவுமே இல்லை. பட் எனக்கு இம்பால் வந்து ஒரு பாண்டிங் தான். அவங்க பார்த்ததுனால மிச்ச யாரையும் நேர்ல பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. லாக்டவுன்ல நேர்ல பார்த்தோன்னா இன்னும் அட்டாச் ஆயிடுவேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிசினஸ் தானே, நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பா. நல்லா பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். லெனின் ஷர்ட்டிங், ஷூட்டிங்ஸ் பண்றேன், சாரீஸ் பண்றேன். யாருக்குன்னா வேண்டாம் வாங்க சொல்லுங்க, பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறேன். எனக்கு மணி மைண்டட் கிடையாது, எனக்கு கஸ்டமர்ஸ் அவங்க தான் முக்கியம். ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் பிரதர் சுரேஷ், சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சதும். என்ன கமெண்ட் சார்? நீங்க லெனின் போட்டுருந்தீங்க குரூப்ல, ரேட் கேட்டிருந்தேன். ஆமா சார், ஆமா. நீங்க 1800 சம்திங் போட்டிருந்தீங்க. ஆமா ஆமா சார். ஆமா, காஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. நான் சொன்னேன் ஏன்னு சொன்னா, நானும் இதே ப்ராடக்ட்ல மெட்டீரியல் மேபி குவாலிட்டி நான் இன்னும் பார்க்கல, உங்களோட குவாலிட்டி. நான் வந்து பாண்டி பஜார்ல ஆவின் பூத் இருக்கு, அது பக்கத்துல வந்து ஒரு கடை இருக்கு. அவர் எப்பயுமே அங்க வந்து இந்த பொலிட்டிக்கல்ல இருக்கவங்க வந்து ஒரு வந்தாங்கன்னாவே ஒரு 50 ஷர்ட் 100 ஷர்ட் அப்படிதான் வந்து எடுத்துட்டு போவாங்க. சரி சரி. டெய்லி அந்த ஒரு ஷர்ட் போட்டவங்க மறுநாள் அந்த ஷர்ட் போட மாட்டாங்க. அந்த மாதிரி காசு உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமா, அங்க அந்த கடையில வந்து இந்த லெனின் வந்து நான் பார்த்தேன். லெனின் அதை வந்து நான் வாங்கி யூஸ் பண்றேன். பட் நல்ல குவாலிட்டி. வெளியில நான் அதை வெளியில போட்டு போனா கூட எல்லாரும் கேட்பாங்க, இது என்ன மெட்டீரியல் நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அப்புறம் அது வந்து பிரைஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அங்க வந்து உங்களுக்கு வந்து அங்க நிறைய பல்கா போறதுனால நீங்க உங்களோட மெட்டீரியல் நீங்க அங்க கொடுக்கலாம் பாண்டி பஜார்ல. ஓகே. நெக்ஸ்ட் அது கடை பேர் மென் அண்ட் மென் சம்திங், அது அந்த ஆவின் பூத்துக்கு பக்கத்துலயே இருக்கு. அந்த மறுபடியும் எனக்கு தெரியும், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறேன். அவர்கிட்ட நீங்க பேசலாம். மேபி he can get your product in large quantity. Okay. Thank you முருகன் பிரதர். முருகன் பிரதர், நெட்வொர்க்கிங் நமக்கு ஸ்பீக்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளீஸ். எஸ் thank you very much. சுரேஷ், உங்களுடைய பிசினஸ் மேல மேல வளரணும். நம்மளுடைய இப்பா B2B பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. I am giving that assurance. Okay, நல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய ஸ்பீக்கர் மிஸ்டர் KK ஸ்ரீனிவாசன். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வங்கியில ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவரே ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவரை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்கறத விட மிஸ்டர் வாசு பிரதர் கொடுக்கறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் வாசு பிரதர் டு கிவ் த வெல்கம் நோட் ஆஃப் அவர் ஸ்பீக்கர். வணக்கம் 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 பிரதர்ஸ், வணக்கம் சிஸ்டர்ஸ், வணக்கம் சிறப்பு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 2 நிகழ்ச்சி இம்பாலிஷ் கொடுத்தாங்க. 2 பேருமே துணி தொடர்புடையவங்க. ஒருத்தர் வந்து டையிங் பற்றி சொன்னாங்க, நேச்சர் டையிங். இன்னொருத்தர் வந்து லெனின் ஷர்ட் சொன்னாங்க. அடுத்தது இதெல்லாம் வணிகமாக்கணும்னா நமக்கு பணம் வேணும், மூலதனம் வேணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு பணம், நிதி மேலாண்மையும் நிதியை நம்ம பற்றி தெரியணும். அதுக்காக நமக்கு வந்திருக்காங்க. சமீபத்தில் அந்த கோவிட் சுச்சுவேஷன், அது சுரேஷ் கூட சொல்லியிருந்தாரு, கோவிட் சுச்சுவேஷன் எல்லாருக்குமே பிஸ்னஸ் குறைஞ்சிருந்தது, சரியான இது ஆக முடியல. அப்போ சென்ற ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் இவங்க கிட்ட போய் அப்பு அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த வாரம் வரும்போது நல்ல ஒரு ஆலோசகர், நிதி ஆலோசகரை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொடுத்தது வந்து நம்ம ஐயா சீனிவாசன் ஐயா தான் ரெஃபர் பண்ணாரு. உடனே சாந்தி மேடம் உடனே பேசி அவங்களை எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் தான் அவர் பயோடேட்டா அனுப்பிச்சாரு. மிக சிறந்த ஆளுமையான ஒரு மனிதன் நம்மகிட்ட வந்திருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய சிறப்பாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அவர் ஆரம்பிச்ச அடித்தளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கு. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இப்போ சாதாரண ஒரு பிசினஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இதுல இருந்திருக்கிறாரு நம்ம அங்க இருந்து படிப்படியாக நிதிக்கு போயிருக்காரு. நிதியில போய் இன்னைக்கு வந்து நிதி எந்த அளவுக்கு தேவைன்றது ஒரு சின்ன முன்னோட்டமா சொல்லிடுறேன். இன்னைக்கு கோவிட் சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். உடல் ஆரோக்கியம் இருந்தாதான், உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருந்தாதான் இந்த கொரோனாவை நீங்க தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்றது. அதே மாதிரி பிசினஸ்ல நிதியும் உங்களுக்கு வளம் இருந்தாதான் பிசினஸே பண்ண முடியும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு இம்யூன் பவர் வேணும். அந்த இம்யூன் பவர் தான் வந்திருக்காரு நினைக்கிறேன் ஐயா. அதுதான் ஒரு சிறப்பு. அவர் நிதியில வந்து மிக சிறந்த ஆளுமையா இருந்ததுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ஃபோசிஸ்ல இதுல நம்ம ரோக்கோஃபார்ஸ்ல இருந்து வெளியில வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல போய் பணியாற்றி அங்கிருந்து அனுபவங்கள் எடுத்து இன்னைக்கு வந்து HDFC பேங்க், ICICI பேங்க் போன்ற பல நிறுவனங்களுக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறாரு.
இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் அந்த கோவிட் சுச்சுவேஷன் தான் எம்எஸ்எம்இ எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா 20 லட்சம் கோடி வந்து நிர்மலா சீதாராமன் கொடுத்தாங்கன்ற அதுக்கு முன்னாடி எம்எஸ்எம்இ இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. அதை பண்ணணுமா வேணாமான்னு கேட்டாங்க. அந்த 20 லட்சம் கோடி ஏன் எதுக்காக கொடுத்தாங்க எம்எஸ்எம்இக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு தான் யோசிச்சோம். ஆனால் அந்த எம்எஸ்எம்இக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேட்டுக்கு ஆலோசனை இருந்துருவா தான் நம்ம சீனிவாசன் ஐயா. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டுக்கு அவங்க லோனுக்கு எப்படி கொடுக்கறது, எப்படி அவங்க லோனை பயன்படுத்தணும், எது இருந்தால் லோன் கொடுக்க முடியும் அப்படின்றத பற்றி நிறைய ஆலோசனை கொடுத்துருக்காரு. அவர் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து மத்திய பிரதேஷ், கோவா, அப்புறம் சத்தீஸ்கர், இங்கெல்லாம் வந்து எம்எஸ்எம்இ ஹேண்டில் பண்ணியிருக்காரு பேங்க் நிர்வாகம். அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு டைரக்ட் சேல்ஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நிதிக்கெல்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து ஐசிஐசிக்கு எடுத்து அவர் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு அதுதான் மேலவங்க சிறப்பாக பண்றாரு. அதை சிவா அன்கோ அப்படின்னு சொந்த நிறுவனத்துல பண்றாரு. 23 ஆண்டு அனுபவங்கள், அப்புறம் அடித்தளத்தில் வந்ததுனால பிசினஸோட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து நிறைய வழிநடத்தல பண்றாரு. இந்த அளவுக்கு நீங்க சிபில் இருந்தாதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும், லோனை எப்படி இங்க அடைக்கணும், அடுத்தடுத்து எப்படி மேலோங்கணும் அப்படின்றது வழிகாட்டுதலோட பண்றாரு. நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு ஒரு சிறந்த ஒரு கடைசியா ஒரு நோட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது கடவுளுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்றாரு. அதான் அவரோட ஹைலைட்டான ஒரு அப்படிப்பட்டவர் நம்ம இம்பாக்காக நமக்கு நம்ம வணிகம் மேலோக்கணுன்றதுக்காக வந்திருக்காரு. மேடமும் வந்து குரல் கொடுத்தாங்க, அதிலும் வணிகம் பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு வணிகம் சிறப்பாக இருக்க, மூலதனமா இருக்க, முதுகெலும்பா இருக்கிற நிதி அதை எப்படி நம்ம வாங்க முடியும் அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க வராரு. வருங்க ஐயா சீனிவாசன் ஐயா, வருங்க வருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என மனப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சிபில்னா என்ன இதான் பார்க்க போறோம். அட்மின் சார், என்னுடைய இன்னொரு பிசி வந்து ஸ்ரீனிவாசன் கேக்கேன்னு இருக்கு, அது கொஞ்சம் ஷேர். ஸ்ரீனிவாசன் கேக், ஆமாங்க, ஒரு இது கொடுக்கணும்ல உங்களுக்கு. ஆமா சார், ஷேரிங் ரைட்ஸ் கொடுக்கும். சபரி, ஸ்ரீனிவாசன் கேக் கோவஸ் கொடுங்க. ஷூர் சார், ஷூர். தேங்க்யூ. இப்போ சிபில்னா என்ன? சிபில்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் தான் நம்ம சிபில்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி வந்து 2000 வருஷம் ஆகஸ்ட் மாசம் ஆர்பிஐ ஒரு கமிட்டி, சித்திக் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை வச்சுட்டு அந்த கமிட்டியோட சஜஷனை படி இதை வந்து பார்லிமெண்ட்ல நம்ம வந்து இந்தியா இதை வந்து கிரியேட் பண்றாங்க. இவங்க கிரியேட் பண்ணும்போது நம்மளது மாதிரியே உலகத்துல டிரான்ஸ் யூனியன் இன்டர்நேஷனல் அப்படின்னு குளோபல் கிரெடிட் பியூரோன்னு இருக்கு, அதுக்கப்புறம் டன் அண்ட் பாஸ்டேட்னு அந்த மாதிரி நிறைய கிரெடிட் ரிப்போர்ட் ஒரு நாட்டிலையும் எப்படி நம்ம ரூபாய் இங்க சொல்றோமோ அந்த மாதிரி கரன்சி ஒரு நாட்டுல இருக்கும், அந்த மாதிரி அவங்க ஒரு கிரெடிட் பியூரோ வச்சிருக்காங்க. அவங்களோட 2 பேரோட சப்போர்ட்டிங் எடுத்து, டெக்னிக்கல் சப்போர்ட்டிங் எடுத்துட்டு இந்த சிபில்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இந்த சிபில்ல என்ன விஷயம், சிபில்னா என்ன, இதுதான் இன்னைக்கு நம்ம கான்செப்ட். சிபில்ன்றது நம்மளுடைய 2 விஷயம் இருக்கு சிபில்ல. ஒண்ணு வந்து ஒரு இண்டிவிஜுவலை பத்தி சொல்றது. அந்த இண்டிவிஜுவல் அவங்களுடைய பினான்சியல் டிசிப்ளின்ஸ், அவங்க என்ன லோன் வாங்கியிருக்காங்க, லோன் ஒழுங்கா கட்டுறாங்களா, லோன் கட்ட முடியுதா. இதுல ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா -1 இருந்து 900 வரையும் அந்த ஸ்கோர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கோரை அவங்களால ஒழுங்கா, அந்த ஸ்கோரை வச்சு ஒரு கஸ்டமரோட கிரெடிபிலிட்டி, அவங்களுடைய ரீபேமெண்ட் ட்ராக் எப்படி இருக்கு, அவங்க பிசினஸ் நல்லா பண்றாங்களா, அவங்க நல்லா ரீபே பண்றாங்களா, டிலே பண்றாங்களா, அவங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத பேங்க் வந்து டிசைன் பண்றாங்க. இதே மாதிரி கம்பெனிக்கு பண்றாங்க, அது கமர்ஷியல் சிபில்னு சொல்லிட்டு கமர்ஷியல் பியூரோன்னு பேரு. அவங்க அந்த கம்பெனி வாங்குற லோன்ஸ் எல்லாமே அவங்களுடைய எத்தனை வருஷம் வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, கட்டியிருக்காங்களா, இல்ல கோர்ட்ல கேஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாரும் அவங்களுடைய பினான்சியல் டிசிப்ளின் கமர்ஷியல் சிபில்ல வரும். இப்போ நம்ம மேஜரா இண்டிவிஜுவல் சிபிலை பத்தி பார்க்க போறோம். பிகாஸ் we are all individual. even I can, if time permits, if எனக்கு குழுவினர் வந்து கொடுத்தா அதை பத்தி நான் எடுக்க தயாரா இருக்கேன். இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ், ஏன் சிபில்னு இவ்வளவு நாள் நம்ம பாக்குறோம்னா, இன்னைக்கு சிபில்ன்றவங்க அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த சிபில்ல 2600 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியால இருக்கிற எல்லா பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ், சொசைட்டிஸ் எல்லாருமே 2600 பேர் இருக்காங்க. இந்த 2600 பேருக்கும் அவங்க கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் டீடைல்ஸ், நம்ம அவங்க கிட்ட ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம்னா அந்த லோனை அவங்க அப்டேட் பண்றாங்க. இது ஏன் அப்டேட் பண்ணணும்? இது மாதிரி பண்றதுனால என்னன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு பேங்க்ல வாங்கினது அடுத்த பேங்க்குக்கு தெரியும். முன்னாடிலாம் இந்த மாதிரி சிஸ்டம் இல்லாதனால தான் விஜயம், நம்ம மல்லையா சாரும் சரி, ரவ் மோடியும் சரி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து நம்மள இந்தியால பேங்கிங்கே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க இங்க வாங்குறது மற்ற பேங்க்குக்கு தெரியாது, மற்ற பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்கன்றது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அவங்க கட்டினாங்களா இல்லையா, இல்ல ஒரே ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்குறாங்களா, ஒரே ஸ்டாக் வச்சு வாங்குறாங்களா. ஏன்னா செக்யூர்னா அவங்க ப்ராப்பர்ட்டியை இது பண்ணிருக்கலாம், ஸ்டாக் ரிசீவபிள்ஸ் இதெல்லாம் தெரியாது. வெறும் அண்டர்டேக்கிங் வண்டி தான் கொடுத்து பேங்க்ல லோன் கொடுக்கறதுனால அவங்களுக்கு தெரியாது அவங்க இந்த பேங்க் வண்டி தான் கொடுத்துருக்காங்களா, வேற பேங்க்ல கொடுக்க கூடாதா, இதெல்லாம் தெரியாததுனால எல்லா பேங்க்லயும் லோனும் வாங்கிட்டு
ஈவன் இப்ப லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்பிஐ பாத்தீங்கன்னா ஒரு ஓடிசிசி வச்சிருக்கவங்க அந்த பேங்கை தவிர வேற இந்தியாவில வேற எந்த பேங்க்லயும் அவங்க சம்பந்தம் இல்லாம வைக்க கூடாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா பிசினஸ் பண்ண தெரியும், நமக்கு சம்பாதிக்க தெரியும், இந்த சின்ன சின்ன விஷயம் தெரியல அப்படின்னா பேங்கோட ஹெல்ப் கிடைக்காது. பேங்கோட ஹெல்ப் கிடைக்கலன்னா பினான்சியலா நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நம்மளே நம்மளோட பணத்தை போட்டுட்டு ஒரு தொழில் வியாபாரத்தை பண்றது ஒரு முறை, ஆனா பேங்கோட சப்போர்ட்ல போறதுன்ற போது நம்ம எக்ஸ்பென்ஷன் ரொம்ப பெருசாவும் இருக்கும், நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ சிபில் ஸ்கோர் -1ல இருந்து 900 சொல்லியிருக்கேன். -1னா என்ன? -1னா இதுவரையும் சிபிலே அதாவது ஒரு எந்த ஒரு பேங்க்குக்கும் போய் அவங்க லோனே எடுக்காதவங்க, லோனை பத்தி யார்ட்டையும் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸோ இல்ல அவங்க ஓன் ஃபண்டை வச்சுட்டு அவங்க இதுவரையும் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னா எந்த பேங்க்ல எந்த விதமான ஒரு கோல்டு லோன் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு சிபில்ல வந்துருதுங்க. ஒரு கிரெடிட் கார்டு எடுத்தாலும் சிபில்ல வந்துடும், கன்சியூமர் லோன் எடுத்தாலும் சிபில்ல வந்துடும், எந்த விதமான லோன் எடுத்தாலும். ஈவன் நம்ம யாருக்காவது ஒருத்தர் கேரண்டியா போனா கூட சிபில்ல வந்துடும், கோப்ளிகன் போனாலும் சிபில்ல வந்துடும், அவங்க சரியா கட்டலைன்னா கூட நம்ம சிபில் கெட்டு போயிடும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். we have to update the day to day developments and what is happening, how it is going to impact. இதனால நான் கஷ்டப்படுவேனா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றது. நம்மளுடைய கிளீனா பினான்சியல் ஸ்டேட்டஸை கிளீனா வச்சுக்கிட்டோம்னா எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பேங்கோட சப்போர்ட்டை நம்ம எதிர்பார்த்து போக முடியும். சரி, எப்படி இதை நல்லா வச்சுக்கிறது? இப்ப நம்ம நல்ல ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னா இந்த சிபில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கோர்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா 750 and to 900 rupees 900 நம்ம ஸ்கோர் இருந்ததுன்னா நம்ம என்ன லோன் கேட்டாலும் பேங்க் ஆனது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இதுல நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பேங்க் நம்ம கேட்கிற லோன்ஸை எப்ப வேணாலும் கொடுப்பாங்க. கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம டிமாண்ட் பண்ணலாம். நார்மலி when your score is high, if you are between the 800 to 900, you can ask the bankers to give the better rate. Bankers can give you the better rate. Not only that, they will waive the processing fee charges and you will have upper hand with the bank. You can ask them and you can demand whatever you want. சரி சார், இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லைங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் what we are doing that we have to ratify. ஒருத்தர் 2 கிரெடிட் நார்மலா லோன்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா பேங்கை பொறுத்தவரை செக்யூர்ட் அன்செக்யூர்ட்னு 2 விதமா இருக்கு. செக்யூர்ட் லோன்ன்றது நம்மளுடைய பொருளை ஏதாவது அடமானமா ஈடா கொடுத்துட்டு அப்ப எடுக்கிறது. அன்செக்யூர்ட் லோன்றது there is no security like a personal loans, credit cards, இந்த மாதிரி எந்த வித செக்யூரிட்டியும் கொடுக்காம லோன் எடுக்கிறது. இந்த மாதிரி எடுக்கும்போது செக்யூர்ட் லோன்லயே அதிகமா போகணும். இப்போ செக்யூர்ட் லோன் அன்செக்யூர்ட் போக கூடாதுன்னு சொல்ல, கமிங் டு தட், செக்யூர்ட்ல அதிகமா போகும்போது நம்மளுடைய பாயிண்ட்ஸ் அதிகமாகும். when you are going for unsecured loans, you should have only 2 credit cards. அந்த 2 கிரெடிட் கார்டு மேல நம்ம அடிக்கடி அதிகமான கிரெடிட் கார்டை வாங்கக்கூடாது. சரி, அப்படியே வாங்கிட்டோம் வச்சிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்றதுன்றது இட்ஸ் லைக் அ டொமக்லோஃப் ஸ்வார்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரிங்க. ஒரு 48% வட்டி கொடுக்குறோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம 48% அதுக்கு மினிமம் டியூ கட்டினா போதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. இந்த ஆப்ஷன்ல 48% நம்ம எடுத்துட்டு அப்புறம் கட்டிக்கலாம் நம்மளுடைய ஆடியான இன்கம் பேங்க்கு கொடுத்து பேங்கை டெவலப் பண்றோம். ரெண்டாவது, இது என்ன ஆகும்னா ஹையர் கிரெடிட் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மார்க் குறையும். நம்மளுடைய பினான்சியல்ல அவங்க என்ன எப்படி எஸ்டிமேட் பண்ணுவாங்கன்னா, we are not capable to pay the full amount. So இவங்களுக்கு இதுக்கே கட்ட முடியல, இன்னும் பணம் கொடுத்தா அவங்க எப்படி கட்டுவாங்க? The bank side, the bankers will think நம்ம அதுக்கு டிசர்வ் தானா, நம்மளால கட்ட முடியுமா? ஏன்னா ஒரு 5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா வாங்கின கார்டு பணத்தை யூஸ் பண்றாங்க, அந்த ரிவால்விங் கிரெடிட் தான் யூஸ் பண்றாங்க, அவங்களால அது பே பண்ண முடியும். இவ்வளவு அமௌண்ட் நம்ம கேட்கிற அமௌண்ட்டை கொடுத்தா லட்சங்கள்ல கோடிகள்ல கொடுத்தா அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க, திரும்பி கட்டுவாங்கன்ற கேள்வி வரும். ரெண்டாவது, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்கோர் வரணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த கார்டுல நமக்கு 45 நாள், அதாவது ஒரு பில்லிங் சைக்கிள்ன்றது 15ஆம் தேதி பில்லிங்னா 15ல இருந்து அடுத்த 14 வரையும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு 15 நாள் டியூ டேட் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா 15ஆம் தேதியில இருந்து இன்னொரு 15 நாள் டைம் கொடுக்குறாங்க பாருங்க. 30ஆம் தேதிக்குள்ள அது டியூ டேட்ல தான் நம்ம பணம் கட்டுறோம். அது சில பேர் ஃபுல்லா கட்டுவோம், சில பேர் கொஞ்சமா கட்டுவோம். ஆனா ரியலா கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15ஆம் தேதி பில்லிங் டேட்னா நம்ம 29 நாள் வெளியே யூஸ் பண்ணோம். அதை முதல் நாளே யூஸ் பண்ணிடணும். அப்பதான் அந்த 29 டேஸ் கிடைக்கும். 29th டே பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுல் பேமெண்ட்டை கட்டிடணும். அப்படி என்ன ஆகும்னா அப்போ பில்லு ஜென்ரேட் ஆகும்போது நம்மளோட ஹையர் கிரெடிட்ன்றது அதுல வராதுங்க. ரெண்டாவது, அவுட்ஸ்டாண்டிங் எப்பவுமே 0 தான் வரும். We will avoid service 48% charges and
other things we can save, hard earned monies we can save. I mean, our credit score will be more. சரி, பர்சனல் லோன்ஸ்லயும் நம்ம எடுக்கும்போது பார்த்தோம்னா ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சனல் லோன்ஸ் இருந்ததுன்னா நம்ம எப்பவுமே எந்த ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது 2 விஷயம் பண்ணுங்க. முதல்ல லோன் எடுக்கணும்னா தேவையான யோசனை பண்ணணும். எண்ணி துணிக கனமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எடுக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அது தேவையான 1க்கு 10 வாட்டி யோசனை பண்ணணும். யோசனை பண்ணிட்டு எடுக்கும்போது இது நாட் ஒன்லி ஃபார் பர்சனல் லோன், எந்த லோனா இருந்தாலும் அந்த லோனோட 6 மாச இஎம்ஐ தனியா எடுத்து பிக்ஸட் டெபாசிட்டா நம்ம ஒரு மாசமா எடுத்து ஒரு லோனை வைக்கணும். திஸ் இஸ் த ரைட் வே ஆஃப் டேக்கிங் ஆஃப் லோன். அது இல்லாம எப்பவுமே நம்மளுடைய வருமானத்துல இருந்து ஒரு 5% கண்டிஜென்சி லயபிலிட்டின்னு எடுத்து வச்சிடணும் சார். இதெல்லாம் ஒரு கிளீன் பிசினஸ் ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ் நம்ம எப்போ கடைபிடிக்கிறோம்னு ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பிசினஸும் மேலும் நல்லா இருக்கும். பேங்கர்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இப்போ கோவிட் மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு, நிறைய பேர் கட்ட முடியல. என்னோட ஸ்கிரீன்லயே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிகாஸ் ஈவன் சம் ஆஃப் மை கிரெடிட் கார்டு ஐ வாஸ் அப்டேட் ஃபார், எனக்கு என்ன பண்றாங்கிறதுக்காக போட்டேன். தே ஆர் மார்க்டு மீ, அவங்க மொரட்டோரியம் நான் ஆட் பண்ணியிருந்தோம், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருந்தோம். சிபில்ல அவங்க தே ஆர் மேக்டு மீ டிஃபால்ட். இதுவரை நான் டிஃபால்ட் பண்ணல, பட் பிகாஸ் ஆஃப் தட் தே மார்க்டு மை சிபில் டிஃபால்ட். என்னோட ஸ்கோர் 800 இருந்தது, இப்போ கம்மி ஆயிடுச்சு. The reality, I'm going to share my symbols with you. This is the reality. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆகுது, நம்ம இது பண்ணாம இருக்க என்ன பண்ணணும், ப்ரிகாஷனா ஒரு வாட்டியும் வருஷத்துக்கு மினிமம் 2 வாட்டியாவது நம்ம சிபில் ஸ்கோர் எடுக்கணும். இந்த சிபில் சைட்ல போனோம்னா அவங்க 3 விதமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எவ்ரிபடி கேன் பிகம் எ மெம்பர். நார்மலா நம்ம பேங்க்ல தான் சிபில் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பேங்க்ல போனா அவங்க எடுத்து கொடுப்பாங்க, அப்பதான் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அப்பதான் நமக்கு அதை பத்தி தெரியும். பட் இப்போ ஆப்ஷன் அப்படி இல்லைங்க, டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. when we pay minimum 500 rupees, they will give you unlimited access for 1 month. If you pay 800 rupees, they will give you 6-month access. If you pay 1200 rupees per annum, unlimited access with lot of notifications, with lot of alerts. Whenever the score increases or decreases, you will get an email. Like that, lot of things the CIBIL has been doing. For that, we have to opt. நம்ம என்ன பண்ணணும், அந்த சேவையை உபயோகப்படுத்திக்கிறதுக்காக நம்மள எனேபிள் பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம பேன் கார்டு, நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ், இமெயில் ஐடி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா every 6 months or twice in 6 months நம்ம இதை செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கோர் நல்லா இருக்கான்னு நம்மளாலே பார்க்க முடியும். வேர் வி ஆர் டூயிங் மிஸ்டேக், வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், வாட் ஹவ் டு பி டன், வேர் டு எந்தெந்த பகுதியில டச் பண்ணி எந்தெந்த பகுதியில நம்ம ரெடியூஸ் பண்ணா நம்ம ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு கம்ப சூத்திரமோ இல்ல ரொம்ப கஷ்டமான காரியமும் இல்ல. சார் நிறைய பேர் சார் நான் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு எடுத்தேன், என்னோட கார்டு தெரியல, நான் கிரெடிட் ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, we can increase our credit score anytime. இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்தீங்கன்னா we will suggest you what have to be done. இது எப்படின்னா கார் டென்ட் ஆயிடுச்சுங்க, அந்த டென்ட் என்ன பண்ணுவாங்க, பட்டி பார்த்து டிக்கரிங் பார்த்து திரும்பி பெயிண்ட் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணாங்கன்னா அந்த கார் பழைய பொசிஷனுக்கு வந்துடும். அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் என்னன்றதுக்கு அனலைஸ் பண்ணணும், ரூட் காஸ் அனலைசஸ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னா the skill will again come to better score. Once if it comes to better score, you can permanently you can enjoy and you can maintain that. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். இந்த சிபில்ல இப்ப வேற என்னென்ன பண்ணலாம், இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம என்ன எது இம்பாக்ட் பண்ணுது நம்ம சிபில் ஸ்கோர்னா, பார்ஷியல் பேமெண்ட் பண்றோம் கார்டுல, செட்டில்மெண்ட் பண்றோம். இப்போ கார்டுல பணமே ஏதோ கட்டல, லோன் வாங்கிட்டு கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலை கட்ட முடியல, அப்போ விட்டுட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திரும்பி போயிட்டு பேங்க்ல போயிட்டு 1 லட்ச ரூபா வாங்கின 10,000 ரூபா கொடுக்குறேன், 20,000 ரூபா கொடுக்குறேன்னா பேங்க் அதை வாரா கடன் எடுத்துருவாங்க. நம்ம புக்ல அது பேட் டெப்ஸ் ஆயிடும். அவங்க அதை ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு லாஸ் கிடையாது. எப்பவுமே கிரெடிட் கார்டை பத்தி புரிஞ்சுங்க, ஒரு கஸ்டமர் ஒரு கார்டை யூஸ் பண்ணி 3 வருஷம் அவரு ரிவால்விங் கிரெடிட் யூஸ் பண்ணாருன்னா அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் எப்பயும் வந்துடும். அதுக்கு மேல நம்ம ஏன்னா ஒரு மாசத்துக்கு 3% 4% வட்டி நம்ம பேங்க் சார்ஜ் பண்ணுது, டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் டு பேங்க். அந்த 4% வட்டி போடும்போது, அது 36% 46% வட்டி போடும்போது அவங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை they will take it in 2 years 8 months அவங்க காசு வந்துடும். அதுக்கு மேல கஸ்டமர் எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு அடிஷனல் ரெவென்யூ. அண்ட் கொடுக்கும்போது ப்ரொவிஷன் பண்ணிட்டு தான் கார்டு கொடுக்குறோம். கார்டு இவ்வளவு நம்பர் வராது, டெலிக்வன்சி இது வரும்னு தெரிஞ்சுதான் பேங்க் ப்ரொவிஷன் பண்ணி தான் கார்டு லிமிட்ஸே கொடுக்குறாங்க. ஸோ அதுலயும் அந்த பணம் வரல, அவங்கன்னா 10,000 20,000 தான் கொடுப்பேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை பேட் டெப்ஸ் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நம்மளோட சிபில்ல நம்ம எங்கேயுமே வாங்க முடியாதபடி பண்றதுக்கு வேவ்டு, கிரானிக் டிஃபால்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நோட் பண்ணிடுவாங்க.
ரெண்டாவது கீழே பாத்தீங்கன்னா ஒரு சிபில்லையும் ஸ்டாண்டர்ட்னு இருக்கும், இல்லைன்னா 000 இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துல ஷேர் பண்றேன். அந்த மாதிரி இருக்கிற ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி இருந்தாதான் ஒரு லோன் ட்ராக்ன்றது நல்ல ட்ராக்கா இருக்கும். இதை விட்டுட்டு 30 நாள் 60 நாள் 90 நாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம டிஃபால்ட் இவ்வளவு நாள் பண்ணியிருக்கோம், இது வாங்கின லோன் எப்போல்லாம் நம்ம வாங்கியிருக்கோமோ அதுல இருந்து எல்லாமே தெரியும். என்ன எஸ்எம்ஏன்னு இருக்கும், ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட். அப்படின்னா இது வந்து என்பிஏ ஆகி கலெக்ஷன் பண்ண முடியாம ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் ஆயிடுச்சு, சூட் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா டீட்டெயிலுமே நம்மளை பத்தி நம்ம ஜாதகமே, நம்ம பினான்சியல் ஜாதகமே அவங்களுக்கு வந்துடும். நம்ம வெறும் நினைச்சிட்டு இருக்கோம் பினான்சியல் ஒண்டி தான் வரும்னு. இல்லைங்க, நம்மளோட அட்ரஸ், நம்ம ஒரு வாட்டி எங்க அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸ் வந்துடும், நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கும், நம்ம பேன் நம்பர் இருக்கும், நம்ம யாருக்காவது கோப்ளிகன்ட் வந்தா அந்த டீடைல்ஸ் இருக்கும், அவங்களும் இருக்கும். இப்போ டிஃபால்டர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியல, கலெக்ஷன் ஏஜென்சி ஆர்சிஓ ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னா அவங்க சிபில் எடுத்து ஓட்டுறாங்க. சிபில் எடுத்து ஓட்டினாங்கன்னா பழைய சிபில் லோன் வாங்கும்போது இருக்கும், அது டீட்டெயில் வச்சு புது சிபில் ஓட்டிட்டாங்கன்னா இம்மீடியட்டா அவங்களுக்கு கரண்டா எங்க இருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, வேற எந்த பேங்க்ல அப்ளை பண்ணிருக்கோம், நம்ம லோன் எடுத்தது தெரியும். இதுக்கப்புறம் இந்த பேங்க் இல்லாம வேற பேங்க்ல லோன் எடுத்தோம்னா அந்த பேங்க் பேரு, இந்த லோனு எவ்வளவு அமௌண்ட், என்ன தேதியில எடுத்தோம், கட்டுறோமா இல்லையா, அதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்கொயரி பண்ணா கூடங்க, when we ask for any enquiry for any loans, any credit card, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, everybody is getting SMS, உங்களுக்கு இந்த ப்ரீ அப்ரூவ்ட் லோன் இருக்கு, இந்த லோன் தரும், இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு டெய்லி பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கேட்காமயே நம்ம மொபைல்ல வந்து கண்டினியூஸா லிங்க் வந்துட்டே இருக்கு. நம்மளும் இஷ்டத்துக்கு வந்தா அடிச்சு பார்ப்போன்ற மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் தேவையில்லை வேணான்னு ஒதுக்குறவங்களும் இருக்காங்க. இதுல ஃப்ராட்ஸும் நடக்குது, அது வேற விஷயம். ஸோ we have to be very careful and when it is really required we have to analyze. அதுக்கப்புறம் வேணும்னா தான் அது பக்கத்துலயே போகணும். ஸோ இந்த மாதிரி கார்டுல செட்டில் பண்ணும்போது we have to pay the full amount. We should not go for a அட்லீஸ்ட் நம்ம பிரின்சிபல் ஃபுல்லா பே பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் பொசிஷன் வேணா வே பண்ணலாமே தவிர we should not ask for the waiver on the principal amount. அப்புறம் புவர் பேயிங் இருக்கக்கூடாது. we have to கார்டு யூஸ் பண்ணோம்னா we have to pay 100%. ஜொல் லோன் எடுத்தோம்னா எவ்ரி மந்த் we have to ensure that we are paying interest. அவங்க 6 மாசம் வரையும் கேட்கல, ஆனா என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கும் போதே உங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணி தான் கொடுக்குறான். ஜொல் லோன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லா லோன் கொடுக்கல, ஃபுல் கோல்டு வேல்யூல நாங்க லோன் கொடுக்க மாட்டோம், சைக்கூலி சேதாரம் 20% எடுத்துருவோம். மார்க்கெட்ல இன்னைக்கு ஜொல்லு விலை 5000 ரூபாய் இருந்துச்சு இது ஒரு கிராம் அப்படின்னா நாங்க உங்களுக்கு கொடுக்கறதே 3000 ரூபாய் தான் கொடுக்குறோம், இல்ல 3200 ரூபாய் அதிகபட்சம் கொடுப்போம். ஸோ எங்களுக்கு அதுலயே குஷன் இருக்கு. அதுவும் போக சைக்கூலி சேதாரம் கல்லு அதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வேல்யூவர் அதுலயும் எங்களுக்கு குஷன் கொடுத்துருவாங்க. எப்போ போட்டாலும் உங்க நகை எனக்கு செக்யூர்ட் லோனு, அதுல இருந்து பணம் வந்துடும். நான் அதனாலதான் உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறேன். பட் என்னோட பேங்கோட அக்ரிமெண்ட்ஸ் என்ன சொல்லுது, எவ்ரி மந்த் ஐ எம் ப்ராமிஸ் டு பே the interest portion sum of rupees so and so from my account. இது நம்மளோட டியூட்டி. So we have to understand that and we have to pay our interest portion every month when you are avail for a gold loans. சரிங்க. அதுக்கப்புறம் என்கொயரிஸ் பண்றது குறைச்சிக்கணும். தேவை இருந்தாதான் பேங்க்ல போயிட்டு we have to apply for a loan. Unless we should not go and apply because the too many enquiries will show you are in the need of fund. You are ஒரு பேங்க் நீங்க வந்து தேடி போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பண தேவை அதிகமா இருக்கு அப்படின்றத ஒரு கிரெடிட் மேனேஜர் உங்க லோன் அப்ளை பண்ணும்போது புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, இப்ப என்னெல்லாம் பண்ணா நம்ம ஸ்கோர் அதிகமாகும்? 2 வாட்டி வருஷத்துக்கு பார்க்கணும். உங்க கிரெடிட் கார்டு லிமிட்டை, கிரெடிட் கார்டை தொடும்போதே அது ஷாக் அடிக்கும்னு தெரியணும். அதை யூஸ் பண்றதே அவாய்ட் பண்ணணும். இட் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் ஒன்லி இன் எமர்ஜென்சி ஆர் பிசினஸ் பர்பஸ் ஆர் when we are capable to pay the full amount, then only we have to touch our credit card. Unless the credit card should be kept in our home for any medical or emergency only. So தேவை இருந்தா மட்டும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. unless don't touch your credit card. அதுக்கப்புறம் ஒரு எதுவுமே யாருக்கோ சொன்னாங்க நான் வாங்கி கொடுக்குறேன், அவங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், அவங்களுக்காக நான் வந்து ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே நீங்க லோனை சைன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி சைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட சிபில் ஸ்கோரை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுடைய தார்மீக உரிமை, அவங்க லோன் கட்டல அப்படின்னா பேங்க்குக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அதோட பைசாவை முழுமையாக நான் பே பண்ணிடுவேன். அவங்க கட்டலைனாலும் அவங்களுடைய அந்த கிரெடிபிலிட்டியை நான் பொறுப்பேற்றுக்கிட்டு நான் என்னுடைய பணத்தை கட்டுவேன்னு சொல்லிதான் எங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்களும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறீங்க. அப்ப கையெழுத்து போடும்போது அந்த லோன் மற்றவர் வாங்கியிருந்தாலும் ஒரு கோப்ளிகண்டாவோ இல்ல கேரண்டராவோ நம்ம வந்தாலும் நமக்கும் அதுல 100%
பங்கு இருக்கிறது நம்மளுடைய தார்மீக உரிமை. நம்ம அந்த லோனை வாங்கினவங்க டயத்துல கட்ட வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்றதை என்ஷூர் பண்ணும். அவங்க பண்ற டிலேயும் நம்ம பேர்ல தான் வரும். நம்ம அதுக்கான வேலையை கொடுக்க வேண்டியிருக்கும். நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். நம்ம ஒரு வாட்டியும் போய் சொல்ற மாதிரி இருக்கும். நாலாவது, எந்த பேங்க்ல எந்த லோன் வாங்கினாலும் இப்ப என்ன பண்ணணும், அவங்க கிட்ட அந்த லோன் கட்டி முடிச்ச உடனே கண்டிப்பா போயிட்டு என்ஓசி வாங்கணும், நோ டியூ சர்டிபிகேட் வாங்கணும். இந்த நோ டியூ சர்டிபிகேட் நம்ம வாங்கல அப்படின்னா, ஏன்னா சிபில்ல இப்ப போட்டுடுறாங்க. இப்ப மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, டெக்னாலஜி அதிகமாயிடுச்சு, ஒர்க் லோடு அதிகமாயிடுச்சு. பேங்க்ல இதுக்கு அவங்க போடுறதுல ஒண்டிதான் வெரி கீனா இருக்காங்க. லோன் க்ளோஸ் பண்றது இன்னைக்கு யாருமே அப்டேட் பண்றது இல்லைங்க. பண்றவங்க இருக்காங்க, பட் there are many bank, nationalized bank, due to the huge workload and lack of peoples and some other reason, they are because of not aware of how to do it, what to do it. In the nationalized bank la poningina avangalukku indha subject kettingina, ipa private bank la irukravungalukku indha subject kettingina theriyadu. Some of them will know, some of them are not aware. So எப்பவுமே என்ன பண்ணணும், அவங்க கிட்ட போயிட்டு ஒரு என்ஓசி லெட்டர் வாங்கணும். லோன் நான் கட்டி முடிச்சுட்டேன், நோ டியூ இருக்கு, நோ டியூ சர்டிபிகேட் நான் வாங்கி வச்சுட்டு அது எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணணும். ஏன்னா நம்ம போயிட்டு இருப்போம், நம்ம லோன் எலிஜிபிலிட்டிக்காக போவோம், நம்ம வாங்கின லோன் எல்லாம் இவங்க க்ளோஸ் பண்ணாம வச்சிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு கஸ்டமர் பண்ணாங்க, லோன் பண்ணி கொடுத்தேன். அவருக்கு பாவம் ஒன்றும் தெரியல, நல்ல மனுஷன், நல்ல பெரிய பிசினஸ் மேன். அவங்களுக்கு இதை பத்தியே தெரியல, அவருக்கு வியாபாரம் பண்ண தெரியுது. ஆனா அவர் 2000 வாங்கின லோன் எல்லாம் இன்னும் கண்டினியூ இருக்கு. அவர் அந்த பேங்க்ல கடந்த ஒரு 15-20 வருஷமா அந்த பேங்க்ல இருக்காங்க. அந்த பேங்க்ல ஒரு நல்ல கஸ்டமரு. ஆனா அந்த பேங்க் ஆனது அவங்களுக்கு லோன் கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்க எவ்வளவு கேட்டாலும், ஏன்னா கிளியர் ரீபேமெண்ட் ட்ராக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளுங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க கேட்கிற லோன் எல்லாம் இவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. பட் அந்த லோன் எல்லாம் குறைக்கவே இல்லை, அப்படியே காட்டுது. அந்த லோன் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் காமிச்சிட்டே இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது என் கிரெடிட் மேனேஜர் சொல்றான், இவ்வளவு லோன் இருக்கு, இவருக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை. தென் வி வெண்ட் அகெயின் டு த பேங்க் அண்ட் வி காட் ஆல் த என்ஓசிஸ் ஃப்ரம் த பேங்க். அதுக்கப்புறம் சிபில்ல டிஸ்பியூட் கிரியேட் பண்ணோம். டிஸ்பியூட் கிரியேட் பண்ணி அந்த ஒரு லோனையும் க்ளோஸ் பண்றதுக்கு இட் டுக் மீ 30 days. Then bankல நாங்க NOC கொம்ச்சு, because being from the bank background, I managed the bank and I was given the assurance. In the meantime, take overன்றதுனால டாக்குமெண்ட் வரதுக்கு லேட்டா இருந்தால அது முடிஞ்ச உடனே டாப் அப் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்து நாங்க டேக் ஓவர் பண்ணிட்டோம். பட் நார்மலி if it is for the layman without knowing that process, the bankers will hesitate to give the loan. So it will become very big pain for you, because உங்களுக்கு வியாபாரம் பண்ணும்போது நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு தான் பேங்க்கே போறோம். நம்மளுடைய அவங்க கொடுக்க ரெடியா இருக்காங்க, ஆனா நம்மளோட சிபில் ப்ராப்ளம்னால இது நிக்குது அப்படின்ற போது இட் வில் பிகம் எ வெரி பிக் பெயின். சோ எப்பவுமே என்ஓசி வாங்க. என்ஓசி வாங்கினா ஒண்டி போதுமா? இல்லைங்க, 2 வாட்டி நம்ம பாக்குறோம் இல்லையா சிபில் வருஷத்துல. அந்த 2 வாட்டிய இந்த என்ஓசி எல்லாம் கரெக்டா இருக்கா, நம்மளுடைய இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கா? ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு அமௌண்ட் ஷீட், எந்த ஒரு லோன் வாங்கினாலும் ஒரு அமௌண்ட் ரீபேமெண்ட் அமௌண்ட் ஷீட்னு ஒன்று கொடுப்பாங்க பேங்க்ல. அந்த அமௌண்ட்டுக்கு இந்த டியூ டேட் கரெக்டா இருக்கா, இவங்க எப்ப ரிப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சிபில் எடுத்தோம்னா அதுல ரிப்போர்ட்டிங் டேட் இருக்கும், எந்த மாசம் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு இருக்கும், நம்ம டிலே பண்ணமான்னு இருக்கும். இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஒரு கஸ்டமருக்கு, இது வேற விதமான கஸ்டமர், அவங்களுக்கு 9 நாள் டிலே. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பை மிஸ்டேக் 2 0 கூட சேர்த்துட்டாங்க. எல்லா மாசமும் 0-0 இருக்கு, மார்ச் மாசம் வரையும் 0-0 இருக்கு. ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னா 9 நாள் டிலே. 9 நாள் டிலேக்கு 900 days டிலே போட்டாங்க. அதுக்கு அடுத்த 2 மாசம் திரும்பி 0 வந்துருச்சு. So இந்த கஸ்டமர் 900 days டிலேன்றதுனால more than when it is became more than 90 days, it will become NPA. So 900 days default நான் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேன்னு என்னோட பேங்க்ல சொல்லிட்டான். நம்ம கஸ்டமர் கேட்டேன், என்ன சார் நீங்க இந்த மாதிரி 90 எப்படி 900 days டிஃபால்ட் ஆகாது? இது ஏன்னா உங்களுக்கு பிப்ரவரியும் கட்டிருக்கீங்க, மார்ச் கட்டிருக்கீங்க, ஏப்ரல் கட்டலன்றதுனால மார்ச் கட்டிட்டு ஏப்ரலுக்கு பாத்தீங்கன்னா 30 நாள் தானே ஆகும் அப்படின்றத நான் எஜுகேட் பண்ணி சம் ப்ராப்ளம் ஹஸ் பீன் ஃபைண்ட், அது என்ன ப்ராப்ளம்ன்றது அவங்க கிட்ட சொல்லி பேங்க்ல போய் உட்காந்து சிபிலுக்கு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது இட் வாஸ் 9 days டீல். சாரி. சோ இதெல்லாம் வந்து புரியணும், தட் ரியாலிட்டி பிகாஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆர் ஷேரிங் இட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கு சிபில்னா இது இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய டே டு டே ஒர்க்ல we will not have any burden. நம்ம கிரெடிபிலிட்டி நல்லா இருக்கும்போது எப்ப வேணாலும் பேங்க் போய் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். பேங்க் நம்ம நல்லா பே பண்ணிட்டு நல்ல சிபில் ஸ்கோர் வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பேங்க் வில் கிவ் த லோன்ஸ். இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம நிர்பார் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 20% பழைய லோன் பிப்ரவரி 2020, அதாவது 29 பிப்ரவரி 2020 என்ன அமௌண்ட் நம்ம லோன் வச்சிருந்தோமோ ஹோம் லோனை தவிர மீதி எல்லா லோன்லயும் இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு என்ன இருந்துச்சோ அதுல 20% கொடுக்க சொல்லி ஆத்ம நிர்பார்ல நம்ம பினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க.
இது வாங்கணும்னா கூட இதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் சொல்றாங்கன்னா, அந்த லோன் டிபிடி 59 நாள் மேல இருக்கக்கூடாது. டிபிடினா டிலே இன் பேமெண்ட், அதாவது அவங்க கட்டுறது வந்து ரொம்ப தள்ளி கட்டக்கூடாது, 59 நாளுக்கு மேல கட்டாம தான் இது கொடுக்கணும் அப்படின்றத அந்த உத்தரவு போட்டிருக்காங்க. இது தெரியாம நிறைய பேர் நல்லா கட்டிட்ட கஸ்டமர்லாம் இது 2 வாட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த பிப்ரவரி மாசத்துல கட்ட விட்டுட்டாங்க, ஜனவரி பிப்ரவரியில தள்ளி போயிடுச்சு, அவங்களால வாங்க முடியாம சிச்சுவேஷன் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அவங்க கட்டி நம்ம மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மேஜர் கண்டிஷன்ல அவங்க நல்லா இருந்திருக்கலாம். அவங்களுடைய அதுக்கப்புறம் வி எஜுகேட்டட் தம். தென் அவங்கள்ட்ட நம்ம இதை வச்சு பண்ண முடியாது சார், ஸோ அடிஷனல் கொலட்ரல் வாங்கிட்டு இப்போ செக்யூர்ட் அன்செக்யூர்டா இருந்ததை போய் 1 வருஷம் வண்டி கட்டுற மாதிரி இருந்து 4 வருஷம் கட்டுறது போய் இப்போ அவங்க கொலட்ரல் கொடுத்து லோன் எடுக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. என்ன கோடிக்கணக்கில் அவங்க லோடி வச்சிருந்தாங்க, ஆனாலும் அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியல. பிகாஸ் they are ignorant, they are not aware this kind of things will happen, this will impact on the business, this will impact on the அவங்களுடைய சிபில் இதுவாகும், சிபிலை பத்தி தான் கொடுப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. சரி, ஒருவேளை என்னால கட்ட முடியல சந்தர்ப்ப சூழ்நிலை, 30 days வரையும் சிபில் என்ன பண்றாங்க, they are allowing you, it will not, the bankers, RBI has guided the bank, first 30 days வரையும் நம்ம டிலே பண்ணி கட்டினா கூட it will not come, it will be come into the normal standard. So ஏதோ ஒரு காரணத்தால் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, திரும்பி என்ஷூர் பண்ணுங்க அவங்களே திரும்பி கட்டுறாங்களா இல்ல அந்த இசிஎஸ் வருதா. வரலன்னா நம்மளே பேங்க்குக்கு போயிட்டு நம்ம அக்கௌண்டோட அமௌண்ட்டை, லோன் அமௌண்ட்டை அதிகபட்சம் 30 நாள், 30 நாள் தாண்டக்கூடாது. 30 நாள் தாண்டிச்சுன்னா 30 நாள் வந்துடும். 29 நாளுக்குள்ள நம்ம திரும்பி பணத்தை கட்டிட்டோம்னா அது நம்மளோட சிபில்ல ஸ்டாண்டர்ட் தான் வரும். பேங்க் ரிட்டர்ன் சார்ஜஸ் போடுவாங்க, அந்த டிலே சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அதை கட்டிட்டாலும் சிபில் வில் நாட் கெட் அஃபெக்டட். அதுக்கப்புறம் சரி இந்த ப்ராப்ளம் இருக்கு, நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சேன் சார், இப்போ அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுக்கு சிபில் நம்ம மெம்பர் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே டிஸ்பியூட் செக்ஷன் ஒரு செக்ஷன் கொடுக்கும். அந்த டிஸ்பியூட் செக்ஷன்ல போனோம்னா நம்ம அந்த டிஸ்பியூட்டை கிளிக் பண்ணிட்டு எந்த லோன்ல என்ன ப்ராப்ளம், லோன்ல ப்ராப்ளமா இல்ல க்ளோசர்ல ப்ராப்ளமா இல்ல அவுட்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளமா இல்லைன்னா டிலே ரீபேமெண்ட் ட்ராக்ல ஸ்டாண்டர்ட் போடாம 90 நாள் போட்டாங்களா அப்படின்னு அந்த இடத்துல போயிட்டு நம்ம அதை டைப் பண்ணிட்டு நம்மளுடைய என்ட்ரியை டைப் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டோம்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேங்கோட கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்புறாங்க. அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் they will check again if it is right, if it is genuine, they will change and resend it to CIBIL and they upload the same in the CIBIL. So அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட genuine real report அதுல அப்லோட் ஆயிடும், நம்மளுடைய ட்ரபிள் எதுவா இருந்தாலும் it will be solved. சரி அதுவும் முடியல சார், சில பேங்க் நேஷனலைஸ் பேங்க் நீங்க சொன்ன மாதிரி பண்ணல, அப்ப என்ன பண்ணலாம், அப்பயும் என்ன பண்ணலாம், எல்லா பேங்க்குக்கும் ஆர்பிஐ என்ன பண்றாங்க, நோடல் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரை வச்சிருக்காங்க. எல்லா பேங்க்குக்கும் எல்லா ஏரியாவுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நோடல் ஆபீசர்னு பேங்கால ஆர்பிஐயோட சைட்ல வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த நோடல் ஆபீசர்லயே 1, 2, 3 இருக்குங்க. முதல்ல ஒரு நோடல் ஆபீசருக்கு நம்ம சிபிலை வச்சுட்டு எடுத்த சிபிலோட நான் இந்த மாதிரி போட்டேங்க, நான் இந்த மாதிரி டிஸ்பியூட் உங்க பேங்க்ல அரைஸ் பண்ணேன், உங்க பேங்க் 15 நாளுக்குள்ள பண்ணும், so far they are not done, so we hereby requesting you to help us because of that my credit rating was gone down and other bankers are not ready to help me out in the bad score, so we seek your kind help on this and immediately action on this to solve my problems அப்படினு request பண்ணி ஒரு மெயில் அனுப்பிச்சோம்னா within 15 days the same will be accepted, immediately action will be taken from the bank and they will acknowledge our complaint also. இதுவும் முடியல அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்போ வந்து யார் வேணாலும் ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்து தகவல் அறியும் சட்டம்னு ஒன்று வந்துருச்சு. இந்த தகவல் உரிமை அறியும் சட்டத்துல ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நம்ம அந்த நோடல் ஆபீசருக்கு ஒரு 10 ரூபா கோட் ஃபீ கட்டிட்டு நம்ம ஸ்டாம்ப் ஒரு மெயில் பண்ணோம் அப்படின்னா within 15 days it is mandatory for the nodal officer to answer your questions. அவன் என்னவா இருந்தாலும் ரிட்டர்ன்ல நமக்கு தகவல் கொடுத்தே ஆகணும். கொடுக்கல அப்படின்னா கன்சூமர் கோர்ட்டுக்கு போயிடலாம். அதுக்கு மேலக்க அதிகாரிகள் அவங்கள லோன் எப்படி வாங்குறது தெரியுமாடா, மீட் பண்ணிடுங்க. சோ ஃபீஸோட அவங்கள சார்ஜ் பண்றாங்க, ரைட்? இப்படி எல்லாம் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அதுவும் இல்ல அப்படின்னா இந்த டிஸ்பியூட் சைட்ல நான் இல்ல மெம்பரா இல்ல, வேற எப்படி அதை க்ளோஸ் பண்றது? info@cibil.com ஒரு மெயில் ஐடி இருக்கு சார். அந்த மெயில் ஐடியில நம்ம சிபில்ல பேங்க்ல இருந்து வாங்கின சிபில் நம்ம மெம்பரால எனக்கு 500 ரூபாய் கட்ட வேண்டாம் 800 ரூபாய் கட்ட வேண்டாம்னா பேங்க்ல இருந்து வாங்கின சிபில் எடுத்துட்டு அதுல காப்பி போட்டுட்டு நம்மளுடைய கன்சர்ன் என்னென்ன இருக்கோ அந்த சிபில் அட்டாச் பண்ணிட்டு அதுல நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பதிவிட்டோம்னா அதையும் அவங்க மெம்பர் இல்லாம இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இந்தியன்றதுனாலையும் நம்ம லோன் வாங்கியிருக்கோன்றதுனால நம்ம டீட்டெயில் சிபில் இருக்குன்றதுனால அவங்க அதை கன்சர்ன் பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு நமக்கு ஹெல்ப் பண்றாங்க.
பிரசன்ட்லி இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சிபிலோட ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா மும்பைல லோயர் பரேல் இருக்கிற மகாராஷ்டிரால இருக்கு. இப்போ அதோட சேர்மன் எம்பி நாயர்னு அதை ஹெட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்ரீ சதீஷ் பிள்ளைன்னு மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க. இதுக்கு ஒரு கன்சூமர் நம்பர் சர்வீஸ் கஸ்டமர் வந்து மொபைல்லயும் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 02261404300 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் மூலமா நம்ம அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். அதனால நமக்கு என்ன வேணுமோ நம்ம அந்த வந்து நம்மளுடைய தகவலை நம்ம சொல்ல முடியும். இப்போ ஹலோ சார், என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா பாருங்க. வரலங்க சார். இப்போ சார் ஓகே ஓகே வந்துருச்சு. ஓகே சார். தெரியல எனக்கு இங்க ஸ்கிரீன்ல தான். இது என்னோட ஒரு ஆர்டிகல் நான் இப்போ இங்க கொடுத்துருக்கேன். இதுல நான் சொன்னது எல்லாமே எழுதியிருக்கேன். இதுல எப்படி நம்ம சிபில் இம்ப்ரூவ் பண்ணணும், சிபில்ல ப்ராப்ளம் இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றதையும், கான்டாக்ட் நம்பர்ஸும், இங்க யாருக்கு மெயில் பண்ணணும் அப்படின்றதையும் நான் நம்மளுடைய எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இத I requested that committee people to help us to reach all these things to groupல ஷேர் பண்ணிடுறோம் சார். ஆமா சார், குரூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் I will share 1 minute. 1 minute sir. இப்போ பாத்தீங்கன்னா இது என்னோட சிபில் ஸ்கோர். Are you all able to see this? Yeah clear, single clear. Yes, this is my CIBIL score. I'm not taken anybody else. This is my CIBIL score I'm sharing with you. நம்ம சிபில்ல போனீங்கன்னா முதல்ல ஹோம்னு இருக்கும். இந்த ஹோம்ல என்னோட இப்ப கரண்ட் ரேட் ஆஃப் சிபில் ஸ்கோர் இன்னைக்கு 14ஆம் தேதி நான் ரீஃப்ரெஷ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்கோர் இருக்கு. இந்த ஸ்கோர் தான் இன்னைக்கு நான் சொன்னேன் உங்கள்ட்ட ஸ்கோர்ல நம்ம எங்க இருப்போம் அப்படின்னா வெறும் 17%. சார், இட் இஸ் ரியலி சர்ப்ரைஸ். பாருங்க, only 17% people are in the cream layer. 778 to 900 இல்ல இருக்கிறவங்க யாருங்க? இந்தியால 17 பேர், 100க்கு வெறும் 17 பேர் தான் இந்த கிரீமி லேயர்ல இருக்கும் சார். இவங்களுக்கு ஒண்டி தான் இந்த ஸ்கோர் இருக்கு. நானே 21% இருக்கிறவங்கள்ட்ட தான் 21 22% இருக்கிறவங்க கூட வந்திருக்கேன். என்ன இல்ல 20%ல இருக்கிறவங்க தான் வந்திருக்கேன். 708. என்னோட ஸ்கோர் முன்னாடி 790 இருந்தது. I was here, பட் இப்போ அவங்க பண்ண கூத்து காட்டுறேன். இதுக்கு என்ன அதோட என்னென்ன அட்வான்டேஜ் சொல்றேன். இப்போ எனக்கு இந்த ஸ்கோருக்கு எனக்கு ஹோம் லோன் பாத்தீங்கன்னா இது அவங்களே எல்லாருமே இந்த இதுல என்னென்ன ஆஃபர் இருக்குன்றத சொல்லுவாங்க. எனக்கு HDFC பேங்க் 90% ஃபண்ட் பண்றோம். எவ்வளவு பண்றாங்க? நார்மலா பேங்கிங் நாம் 75% RBI கைட்லைன்ஸ் சார். 75% மேல பண்ணணும்னா ஸ்பெஷல் அப்ரூவல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு 90% அவனே ஆஃபர் பண்றான். நான் அப்ரூவ் பண்ணலைங்க, நான் எதுவும் அப்ளை பண்ணல. I never requested them. They himself they are giving their offer. Floating rate of interest லிமிட் எவ்வளவுன்னு சொல்ல இங்கேயும் 90% 7.55% ஆஃபர் பண்றான். இதுல மோர் டீடைல்ல போனா எனக்கு இதை பத்தி டீடைல் வரும். என்னோட சிபில் ஸ்கோரை நான் எப்ப வேணாலும் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ண முடியும். திரும்பி 15ஆம் தேதி 15/10 என்னோட சிபில் ஸ்கோர் நான் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். என்னோட சிபில் வேலிடிட்டி பாத்தீங்கன்னா நான் 1 இயர் எடுத்திருந்தேன். 5/12/2020 என்னோட வேலிடிட்டி குறையுது. என்னோட கரண்ட் எவ்வளோ என்னோட கரண்ட் அவுட்ஸ்டாண்டிங் நான் பே பண்ணணும்னா 2,87,00,000 ரூபா என்னோட லோன் இருக்கு. எத்தனை வருஷமா என்னோட கிரெடிட் ஸ்கோர் இருக்கு? 31 வருஷமா கிரெடிட் ஸ்கோர் இருக்கு. இப்போ என்னோட ஸ்கோர் எப்படி இருந்ததுன்றது அவங்களே காட்டுறாங்க. என் ஓல்ட் ஸ்கோர் எவ்வளோ, புது ஸ்கோர் எவ்வளோ. இந்த ஜூன் ஜூலைல என் ஸ்கோரு இங்க வந்துருச்சுங்க. என்னோட ஏரியா ஓல்ட் ஸ்கோர் இது போட்டோம்னா ஓல்ட் ஸ்கோர் எங்க இருந்துச்சு? 810 இருந்துச்சு சார் ஸ்கோரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, 810 இருந்த ஸ்கோரு இப்போ 708க்கு வந்து 704க்கு வந்துருச்சு. அதோட ரீசன் என்னன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லோன், ப்ராப்பர்ட்டி, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா HDFC லிமிட் எவ்வளோன்னு சொல்ல இந்த இது பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் எனக்கு சோழமண்டலம் கொடுக்குறாங்களா 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன இன்னொரு 5 கோடி ரூபாய் அவங்களே கூட்டிருக்காங்க 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க. கார் லோனு பஜாஜ் வந்து 100% எனக்கு வெஹிக்கிள் காசு கொடுக்குறேன்னு சொல்றான். ஓகேங்களா, இது என்னோட ஆஃபர். இது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஆஃபர் பத்தி வேற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோரை பத்தி வேற மாதிரி இருக்கும். 1 minute, I have to came out, I have to log in again.
இப்போ கிரெடிட் ரிப்போர்ட்ல போறோம். கிரெடிட் ரிப்போர்ட்ல என்னென்ன இருக்கு? பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். இது என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன். இது என்ன, என் பேரு, என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட இன்கம் டேக்ஸ் பேன் நம்பர், என் பாஸ்போர்ட் நம்பர், என்னுடைய வேற நான் இது 2 தான் கொடுத்துருக்கேன். ஆதார் நம்பர்லாம் கொடுக்கல, அதனால அது வரல. நான் எந்த இடத்துல இருக்கேன், என்னோட எங்கெல்லாம் இருந்தேன், என்னோட எந்த இடத்துல நான் எந்த இடத்துலலாம் இருந்தேன், என்னோட மொபைல் நம்பர், நான் என்னென்ன மொபைல் நம்பர் வச்சிருந்தேன், என்னோட இமெயில் ஐடி என்ன, எந்தெந்த பேங்க்ல இருந்தேன், இது எல்லா டீட்டெயிலும் வந்துடும். எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ இதை பத்தி நம்மளுடைய எல்லாமே டீட்டெயிலும் இதுல வந்துடும். இதுல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்கு என்னென்ன லோன் இருக்கு, இப்போ இந்த கிரெடிட் கார்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, பாருங்க, ஒரு கிரெடிட் கார்டு ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்தேன், 86,000 ரூபாய் லிமிட், ஐ கிரெடிட் 219 ரூபாய் யூஸ் பண்ணியிருந்தேன், நான் எனக்கு குறைச்சிட்டேன். இதுல போனீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்க, நான் மொரட்டோரியத்துல இருக்கேன், இது வரையும் என்னோடது எல்லாமே 0 தான். ஓகேங்களா? இது 2 நாள் 10 நாள் ஊர்ல இல்ல ஃபாரின் போனதுனால டிலே ஆயிடுச்சு. இந்த 3 மாசம் மொரட்டோரியத்துல இருந்தேன். மொரட்டோரியத்துல நான் லோன் அவைல் பண்ணியிருந்தேன், நான் மெயில் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 71 நாள் டிஃபால்ட். இதுவரையும் 0 இருக்கு, அது எப்படி 71 ஆகும்னு எனக்கும் புரியல. இன்னொரு நாள் 100 நாள், 71 சேர்த்து 100 ஆக்கிட்டாங்க, இது 132 ஆக்கிட்டாங்க. இது எப்போ இருக்கு? இந்த 3 மாசமும் மொரட்டோரியத்துல இருக்கு. ஏன்னா மார்ச்ல இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மொரட்டோரியம் அவைல் பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வரையும் என்ட்ரி பண்ணக்கூடாது, ஆனா அவங்க பண்ணிட்டாங்க. இதனால என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு. மற்ற எல்லா லோனும் என்னோடது பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பரா போயிட்டு இருக்கும். there is no not even single check bounce, not even single delays. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா my rate என்னோட I can just share you. இதான் இந்த ஸ்டாண்டர்ட் சொல்றோம். இதுல எங்கேயும் பாத்தீங்கன்னா I was not defaulted any of my loans. So this is the way I used to pay my all the loans. My credit history will say standard. It never say even 30 days they paid it. Because since I know that about CIBIL, I will make my இது என்னோட ஹவுசிங் லோன் பாத்தீங்கன்னா SBIல எடுத்திருந்த முன்னாடியே அப்புறம் மாத்திட்டேன். எல்லாமே ஸ்டாண்டர்ட். We will never default my repayments. Once if you're paying promptly, any bank will close their eyes and they will give you the loans. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் லோன் எடுத்திருந்தோம், நாட் ஈவன் சிங்கிள் செக் பவுன்ஸ், நாட் ஈவன் சிங்கிள் டே டிலேஸ், 48 months. இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா எவ்வளவு மாசம் எடுத்திருந்தோன்றது வந்து 4 வருஷம் 48 மாசம், ஒரு செக் பவுன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி எல்லா லோனும் திஸ் ஹஸ் பிகம் a habit. என்கிட்ட இருக்கும்போது இல்லைனாலும் ஏன் அப்படி இதுல ஏன் அந்த இது வந்துச்சு எனக்கு அப்படின்னா, ஒன்னு ஸ்டாண்டர்ட் வரும், இல்ல ட்ரிபிள் வரும், இல்ல 0 வரும். இது 3 வந்ததுதான் உங்க அக்கௌண்ட் வந்து ஸ்டாண்டர்ட். இல்ல டிலே இருந்துச்சுன்னா நான் முன்னாடி ஐசிஐசிஐ காமிச்ச மாதிரி இது எல்லாமே எனக்கு 0 இந்த மாதிரி வந்து. இதுல நான் வாங்கின எல்லா லோன்ஸும் எல்லாமே ட்ரிபிள் எக்ஸ் தான். திஸ் இஸ் டு ஜஸ்ட் டு ஷோ யூ தட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி சிபில். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா நான் கேரண்டர். ஏன்னா இது எங்க அப்பா லோன் எடுத்தாங்க, அவர் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி. மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட பேர்ல. புரியுதுங்களா? இந்த ஆத்தரைஸ் யூஸ் கார்டுன்றதுனால மத்த எல்லாமே இண்டிவிஜுவல் தான். இதுல பாத்தீங்கன்னா கேரண்டர். ஏன்னா அப்பாவோடது என்னோட இன்கம் வச்சு பண்ணாங்க, நான் அவங்க வயசாயிடுச்சு, இப்போ லோன் கொடுக்க முடியாதுன்றனால. பட் பேமெண்ட் நான் தான் பண்ணேன், அதனால there is no default. இது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா எனக்கு இந்த கண்டிஜென்சி லைபிலிட்டி நான் என்னன்னு தெரிஞ்சிச்சு. நான் லோன் எடுக்கும்போது 6 மாசம் இஎம்ஐ மினிமமா என்னோட அக்கௌண்ட்ல I was kept that amount as a FD for 6 EMIs. Whenever I'm not able to pay, I will close down FD and I will pay. And immediately from the contingency amount, என்ன salaried இல்லை, இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆயிட்டேன். முன்னாடி salaried இருக்கும்போது whatever the 5% I used to keep, அந்த 5% கார்போஸ் அமௌண்டா இருக்கும். கார்போஸ் அமௌண்ட் எடுத்துட்டு நான் ஏதாவது ஹோம் லோன்லயோ இல்ல எதுலயாவது என்னோட இதை க்ளோஸ் பண்ணிடுவேன். So this is the way of financial. I was having a good record, so I was maintaining my finance. சரிங்க, என்ன பண்ணணும், ஒரு லோனுனா ஏன் இந்த மாதிரி எடுக்கணும், எதுக்கு அப்படின்றது பார்ப்போம். ஒரு நிமிஷம், ஒரு 5 minutes more sir. Okay, 5 minutes. ஓகே, சரி. இப்போ just another 2 slides. நான் உங்கள்ட்ட அனுப்பிச்ச ஸ்லைட்ஸ் உங்கள்ட்ட இருக்கா சார்? இருக்கு சார். பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிங்க சார். பவர் பாயிண்ட் அது ஓபன் பண்ண முடியுமா? கொஞ்சம் பண்றேன் சார். ஒரு 3 ஸ்லைட் அனுப்பிச்சிங்க. ஆமா சார், அந்த 3 ஸ்லைட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி இதுல ரைஸ் டிஸ்பியூட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இது உங்களுக்கு வாட் சிபில் வேணுமா சார்? சிபில் தேவையில்லை. சிபில், ஆமா சிபில் வேணாம், அது வேண்டாம். அவங்க சிபில் பிரசன்டேஷன் மட்டும் எடுக்கிறேன்.
அது எடுங்க, அதுக்கு முன்னாடி இது முடிச்சிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா நான் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணலாம். டிஸ்பியூட் சென்டர்னு இருக்கும், அதுல போய் டிஸ்பியூட் ஐட்டம்னு போட்டேன்னா ஓகேங்களா, இட் வில் ஆஸ்க் யூ. இப்போ நான் என்னோட இதுல எங்க நான் டிஸ்பியூட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. இப்போ என்னோட ஐசி அக்கௌண்ட் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கு. நான் இதுல போயிட்டு என்னோட டேஸ் வந்து ஏற்கனவே நான் பண்ணிட்டேன், will shortly get back to எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா சார்? ஷேர் பண்ணுங்க சார். ஷேர் சார். இப்போ நார்மலா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் இருக்கும். பட் இட் இஸ் நாட் அ ரைட் வே. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ கிளியர் ஹேபிட்ஸ், கிளியர் financial discipline, you have to follow the second one, income minus savings is equal to your expenses. Income minus expenses is equal to savings. இதுதான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். பட் we should not do this. ஏன்னா எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா இது அல்ஜிப்ரா படி பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா எங்கிட்ட 100 ரூபாய் இன்கம், 80 ரூபாய் செலவு, 20 ரூபாய் சேவிங் வச்சனாலும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். செகண்ட் ஒன்னு எடுத்துட்டாலும் 100 ரூபாய் இன்கம், 20 ரூபாய் சேவிங், 80 ரூபாய் செலவு, கணக்குப்படி பார்த்தோம்னா இது ரெண்டும் ஒண்ணு. ஆனா இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்பென்சஸ் போர்ஷன் எப்பவுமே என்னன்னா நம்ம கையில கட்டுப்படாது, இது டேஞ்சபிளா இருக்கு. இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட we are all human beings. இன்னைக்கு மத்த ஒண்ணு வாங்கினாங்கன்னா நம்ம ஒண்ணு வாங்கணும்னு ஆசைப்படுவோம், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரும். நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னன்னா அவன் பண்ணிட்டாங்க நம்ம பண்ணுவோம், இல்ல அப்புறம் பாத்துக்கலாம், வேற ஏதாவது வரும், வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம லைஃப் மாத்திக்கிட்டே போவோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் வில் பி மிசரபிள். we cannot live whatever we want and we will be held up in the troubles. Sir, next slide போங்க. Okay sir. Regularity is the key for success. எதை பண்ணாலும் இந்த ரெகுலாரிட்டின்ற நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெகுலரா நம்ம பண்ண வேண்டிய நம்மளுடைய டியூட்டில, ஈவன் இட் இஸ் இன் அவர் பிசினஸ் ஆல்சோ, வாட் எவர் we have to do it in a regular way, in a prompt way, and we should not go back, and we have to make that as a habit. நம்ம பிளட்லயே அது இருந்துச்சு அப்படின்னா லோன் வந்துச்சா கட்டணும், நம்ம இந்த தேதி கட்டுறதை நம்ம எடுத்து வச்சிட்டோம், இது வரலையா 2 தேதிக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்களும் சரி, லோன் வாங்கினவங்களும் சரி, நம்மளுடைய மொபைல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஆப் ஒன்று இருக்குங்க, கேலண்டர்னு ஒன்று இருக்கு. இந்த கேலண்டர்ல போயிட்டு அந்த டேட்டை மென்ஷன் பண்ணணும். 2 நாள் முன்னாடியே ஒரு அலாரம் வைக்கணும், மீட்டிங்ஸ் அலாரம், ரிமைண்டர்ஸ் அலாரம் அப்படின்னு எல்லாத்துக்குமே அந்த அலாரம் வச்சிட்டீங்கன்னா தட் வில் டூ. நம்ம பண்ண வேண்டிய நமக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட இட் வில் கண்டினியூஸ்லி ரிமைண்டர்ஸ். ஸோ அது ரிமைண்ட் பண்ணும்போது ஒன்னு போஸ்ட்பான் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போஸ்ட்பான் பண்ணோம், இல்ல தென் அண்ட் தேர் நம்ம அதை பண்றோம் அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு ஒரு ஹேபிட் வச்சுட்டோம்னா அப்போ பேங்க் அக்கௌண்ட் பார்க்கணும், வருதா ஓகே, வரலன்னா ஒன்னும் பண்ண வேண்டாம். இந்த எஃப்டி அகேன்ஸ்ட்ல எஃப்டி 2 விதம் இருக்குங்க. ஒன்னு எஃப்டி அகேன்ஸ்ட் லோன் எடுக்கலாம், இல்ல எஃப்டில இருந்து ஓடி லிமிட்டா எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பேங்க்ஸ்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா they are giving, நீங்க எஃப்டி வச்சிருந்தீங்கன்னா எஃப்டியை வந்து you don't want to close your FD, you can take a loan from the FD or flexi FD ன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுக்க எஃப்டி அமௌண்ட் குறைஞ்சிடும். எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் கொண்டு இது ஹையர் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வில் கேட்டு அந்த மாதிரி எப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல இது லிங்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம அக்கௌண்ட்ல பணம் இல்ல, செக் கொடுத்துட்டோம், இந்த லோன் செக்னு இல்ல வேற எந்த செக் வந்தாலும் நம்ம எப்படி செக்ல இருந்து அந்த அமௌண்ட்டை இந்த செக் இது கிளியர் ஆயிடும். ஸோ வி வில் நாட் ஹேவ் த மென்டல் பெயின். நம்மளுடைய கிரெடிபிலிட்டி நம்ம கஸ்டமர்ட்டையும் சரி, நம்மளுடைய பேங்கர்ஸ்டையும் சரி, நம்மளுடைய கிளைண்ட்ஸ் கிட்டையும் சரி, செக் கொடுத்தா செக் கொடுத்தாருன்னா பாஸ் ஆயிடும், இல்ல வாசு கிட்ட செக் வாங்கினா பாஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். ஸோ வென்எவர் we do also will have the comfort. ஒருவேளை இந்த அமௌண்ட் குறைஞ்சிச்சுன்னா எப்போ வந்தாலும் அந்த அமௌண்ட் நம்ம எடுத்து அந்த எஃப்டில போடும்போது இன்க்ரீஸ் பண்ணும்போது குமுலேட்டிவா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெகுலாரிட்டி இந்த கீ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ நான் சொன்ன ஏன் 2வது பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு, இப்போ ஒரு வயசு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 25 வயசு, இந்த 25 வயசுல இருந்து நம்மளுடைய ஸ்பேன் வந்து 75 வயசு வரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த முதல்ல இருக்க சர்க்கிள் இருக்கீங்களா, கேன் யூ see this? ஹலோ தெரியுது சார், நல்லா தெரியுது சார். இந்த ஷார்ப்பா இருக்கிற அந்த கோன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த கோன் தான் நம்மளுடைய இன்கம் லெவல் சார். நம்ம சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கும் போது இன்கம் கம்மியா முதல்ல கொஞ்சமா சம்பாதிப்போம், வயசு ஆக 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 நம்மளுடைய இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வயசு இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் யுவர் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன் பெட்டர்னு சொல்றதுனால
நம்மளுடைய வருமானமும் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். இந்த வருமானம் என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட ஏஜ் 60க்கு அப்புறம் என்ன போயிடுச்சு. whether you are salaried, your income will stop. If you are self-employed also, depends because of your health and other factors. இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் கன்சர்ன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த வருமானம் வரும் வராது இது வந்துடும். பட் சேலரியில் எடுத்தோம்னா இதோட நின்று போயிடும். பட் இந்த எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய சேவிங்ஸ் இருக்கும், நமக்கு எதுவுமே செலவு கிடையாது. கல்யாணம் ஆகும், குழந்தைகள், அப்புறம் ஒய்ஃபோட எக்ஸ்பென்சஸ், குழந்தைங்க படிப்பு, அப்புறம் டிபெண்டன்ஸ். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் ரெடியா இருப்பாங்க, அவங்களுடைய செலவு வந்துடும், அவங்களோட டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அந்த மாதிரி இந்த அவங்க எக்ஸ்பென்சஸ், அவங்க மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் 55 வயசு வரையும் நமக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பெருத்திட்டே தான் போகும். நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும். சாதாரணமா வாழ்க்கை வாழும் போது இதுதான் ரியாலிட்டி சார். நம்ம பேரபிள் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா, நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ணோம் அப்படின்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ்னா இதுதான் உங்களுடைய சேவிங்ஸா இருக்கும் சார். நம்மளால எதுவுமே சேவ் பண்ண முடியாது. இந்த லைஃப் 60க்கு அப்புறம் 75 80 வரையும் நம்ம இருந்தோம். இப்போ நான் போட்டது 75, இப்போ 80 வரையும் சாதாரண ஏஜ் வந்துருச்சு. ஏன்னா சயின்ஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சு. மெடிசன்ஸ்லாம் we are in a very high level of standard medicines are came. So மருந்துகளே சாப்பிட்டு இன்னும் வாழ்ற கட்டம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர லெவல் குறையாது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு, அப்போ இன்னும் செலவு அதிகமா தான் ஆகும். நம்ம இந்த 25ல இருந்து இன்னும் 35 வயசு என்ன சேமிக்கிறோமோ அதுதான் இங்க வாழ்றதுக்கு உதவி பண்ணும். அதுக்கு தான் நான் சொன்ன ரெண்டாவது ஃபார்முலா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம டோட்டல் இன்கம்ல 30% எடுத்து வச்சோம். டோட்டல் 30% எடுத்து வச்சோமா, 5% கண்டிஜென்சி லைபிலிட்டிஸ், மீதி 25% நம்மளுடைய அசட்ஸோ, இல்லைன்னா ஆர்டியோ, இல்லை எஃப்டியோ, இல்லை லைஃப் இன்சூரன்ஸோ, இல்லைன்னா பென்ஷன் பிளானோ, இல்லைன்னா மேரேஜ் பிளானோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல போட்டுட்டு நம்மளுடைய இது இல்லை, நம்மளுடைய சார் இன்னைக்கு டிபெண்டன்சி அதிகமாயிட்டே இருக்கு. எல்லாரும் டெய்லி பேப்பர்ல பார்த்தோன்னா அப்பா அம்மா வச்சுக்கிறது இல்லை, அப்பா அம்மா குழந்தைங்க பாத்துக்கிறது இல்லை, அவங்க சொத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க, அவங்க கோர்ட் கேஸ் போறாங்க, அவங்க கலெக்டர்கிட்ட போய். நேற்று கூட ஐ வாஸ் சீன் இன் a paper, the father went to the collector and asking us இந்த மாதிரி என்னுடைய சன்ஸ் என்னோட ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்க, வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. and the old people are suffering. இன்னைக்கு பாத்தீங்கன்னா only 2% of the people are living on their own. 2% மக்கள் ஒண்டியே 60 வயசுக்கு மேல அவங்களுடைய சம்பாதியத்துல அவங்க வாழ்றாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. So when you want to stand on your own leg, when you want to have a clean discipline habits, and if you don't want to depend your kids or anyone, please follow the item number 2, income minus savings is equal to expenses. If you follow this, it will be better for you and it will give you, you will be happy for your entire age. I hope I can done something and hope it will be useful to all. Very useful, sir. Thank you. Thank you, sir. Any questions you can ask. Yeah, ஒரே ஒரு பதிவு பண்ணிடலாம் சார். நீங்க சொல்லியிருக்கீங்க இதுல வந்து உங்க விதியை வந்து திருக்கணிதம் அதுவோ இல்லைன்னா வாக்கிய பஞ்சாகமோ இல்லை உங்களுக்கு கேபி ஜாதகமோ நிர்ணயிக்கலாம், ஆனால் நிதி அதை நிர்ணயிக்கிறது சிபில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அடிப்படை கோட்பாடு ரொம்ப புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது. அடுத்தது கேள்வி நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஏதாவது சிறப்பான கேள்வி யாரை கை தூக்குறாங்கன்னா அந்த கேள்வி ஐயாட்ட கொடுத்துடலாம். ஐயா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்குறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு எதுவும் கிடையாது, பெரிய லோனாக டிஃபால்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மொரட்டோரியம் அப்ளை பண்ணதுனாலே சிபில் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை காமிச்சிங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது உண்மையாது சார்? இப்போ இது பிரைவேட் பேங்க்ல நடக்குதுங்க. என்னன்னா பிரைவேட் பேங்க்ல சில பேங்க், இப்போ நேஷனலைஸ் பேங்க்ல இந்த ப்ராப்ளம் இல்ல. பிரைவேட் பேங்க்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சில பேங்க் வந்து they sent you that you have to update this moratorium வேணும்னா நாங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க மாட்டோம், நீ மெயில் அனுப்பணும், நீ மெயில் அனுப்பிச்சு நான் அக்செப்ட் பண்ணாதான் உனக்கு அது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றான். என்னோட கேஸ்ல அவங்க 3 மாசம் மெயில் அனுப்பிச்சாங்க, நானும் மெயில் அனுப்பிச்சேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, என்கிட்ட எஸ்எம்எஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த 3 மாசமும் நான் அனுப்பிச்சேன், அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட கன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு. பட் the back end team was forget to do that. இதுக்கு கிரெடிட் every bank has a back end team. அவங்களுக்குன்னு கிரெடிட் கார்டு அப்டேட் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அவங்கள்ட்ட இந்த நியூஸ் போகாதனால என்ன ஆச்சு, அவங்க நார்மலா இருக்கிறத எடுத்து எழுதிட்டாங்க. See, it was not internal problem. Okay. It's bankers' internal problems. Okay. நன்றி சார். ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு கையை உயர்த்துங்க, உங்களுக்கு நேரடியாக ஐயாட்ட கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். அப்புறம் கேள்விங்கன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஐயாட்ட வாங்கி பர்சனலாக கொடுத்துடலாம் பதில. சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க சார். கேளுங்க மேடம். நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் பீப்புளுக்கு வந்து சிபில் ஸ்கோர்ஸ் குறைவா இருக்குன்றதுக்காக அவங்களால வந்து லோன் அப்ளை பண்ணி எடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி அந்த சிபில் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குன்றாங்க. அப்படி என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குங்க சார்?
இப்போ நான் சொன்னேன் மேடம், நம்ம வந்து கிரெடிட் கார்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணா டியூ டேட் முன்னாடி பே பண்ணணும். கோல்ட் லோன்ஸ் எடுத்தோம்னா கோல்ட் லோன்ஸ் வந்து இப்போ கோல்ட் லோன்ஸ் வந்து பேங்க்ல எடுத்தாதான் வருது. நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டிலயோ நம்ம சொசைட்டிஸ் அந்த மாதிரி இப்போ பார்ட் டவுன் சொசைட்டி, டி நகர் சொசைட்டி அந்த மாதிரி சொசைட்டில எடுத்தோம்னா தட் will not come in your CIBIL because they are all not so far not joined with the CIBIL. So அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் அதில் வராது. அவங்க நம்ம 6 மாசம் கட்டினாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா there is no, it was not connected to your CIBIL, so it will not get affected. அதுவும் இல்லாம நம்ம இது ஏன் பாதிக்க போறதுன்னா அதிகமா வட்டி தர அன்செக்யூர்ட்லயே அதிகமா போறது. பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு அந்த மாதிரி நம்ம அதிகமா போகும்போதும், நம்ம பெரிய பெரிய லோனுக்கு கேரண்டரா போகும்போதும் நம்மளுடைய சிபில் அதிகமா பாதிக்கும். செக்யூர்ட் லோன்ல எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை மேடம், பிகாஸ் you are safe and your bank is also safe because bank has not funded you 100%. They are given you maximum 60-70% or 75% they will fund you. So that will not be a problem. It will not affect your credit worthiness unless if you are not paid. நன்றி ஐயா. ஐயா முருகன் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பவர் முருகன் எங்களுக்கு தான் பவர் கொடுக்குறாரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்னோட பேங்க்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட் 3-4 மந்த்ஸா அவங்க அந்த லோனோட ரெக்கவரி பண்ணல எனக்கு ஓடில. நானும் கவனிக்கல, ஏன் எடுக்கலன்ற நாங்களும் பார்க்கல. திடீர்னு லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 6.5 lakhs ஏதோ டிடக்ட் பண்ணாங்க. நான் கேட்டப்போ இல்லைங்க நீங்க லோன் கட்டல அப்படின்னா சொன்னா லோன் கட்ட வேணாம்னு சொல்லி மாசம் நீங்க தானே டிடக்ட் பண்றீங்க, ஏன் பண்ணல அப்படின்னா நீங்க லெட்டர் கொடுக்கவே இல்லை அதனால டிடக்ட் பண்ணட்டும் அப்படின்னாங்க. அப்படின்னா இது சிபில் வந்து அஃபெக்ட் ஆகுமா சார்? இப்ப கோவிட்ல வராது சார். உங்களுக்கு என்ன பேங்க் நீங்க சொல்ற, பட் நேஷனலைஸ் பேங்கா இருந்தா ஐஓபி நேஷனலைஸ் பேங்க்னா கண்டிப்பா வராது. ஏன்னா பை டிஃபால்ட் வந்து நேஷனலைஸ் பேங்க்ல 6 மாசம் கொடுத்துட்டாங்க சார். அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்க லெட்டர் கொடுத்தா, நேஷனலைஸ் பேங்க்ல எப்படின்னா நீங்க லெட்டர் கொடுத்தாதான் நீங்க கட்டுவீங்க சார், இல்லைன்னா எல்லாருக்குமே வேவ் பண்ணிட்டாங்க. ஸோ 6 மாசம் எல்லாருக்கும் வேவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு போன மாசம் ஆகஸ்ட் முடிஞ்ச உடனே செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து நார்மலா வந்திருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ SBI எடுத்துட்டு வந்திருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டும் 6 மாசம் வந்து 24 மாசமா கட்டிக்கலாம் அப்படின்னு. மற்ற பேங்க்ல அது இன்னும் வரல, வந்துடும் சார், இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துடும். இப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா இது கட்டிட்டே வர்றது பெஸ்ட் சார். நான் என்னோட கஸ்டமருக்கே மொரட்டோரியம் எடுக்காதீங்கன்னு தான் சொன்னேன். when you are capable to pay you can better it is paying that amount because நாங்க அது பேமெண்ட் பண்றோம்ன்றது ரெகுலாரிட்டி நாங்க வச்சிருந்தோம், எங்களுக்கு தெரியல. இல்ல நீங்க லெட்டர் நேஷனலைஸ் பேங்க்ல நீங்க லெட்டர் கொடுத்தாதான் பேமெண்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் கைட்லைன்ஸ் என்ன RBI அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரெகுலராவே எடுத்துட்டு தானே இருக்காங்க. எவ்ரி மந்த் அவங்க முன்னாடி எடுத்திருந்தாங்க. இந்த முத 3 மாசம் கூட அவங்க எடுத்திருந்தாங்க. அடுத்த 3 மாசம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா திரும்பி கோவிட் எக்ஸ்டெண்ட் ஆனதுனாலயும் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து சில பேங்க்ல எடுத்திருந்தாங்க. SBIல 6 மாசமே எடுக்கல because it depends on bank to bank. Some of the IOB and Canara Bank they first 3 months வெறும் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்தாங்க, EMI எடுக்கல. அடுத்த 3 மாசம் கம்பல்சரியா ஃபினான்ஸ் RBI கைட்லைன்ஸ் வந்துச்சு நேஷனலைஸ் பேங்க்குக்கு you should not deduct the loan amount and interest also. Let them give the concession because of 6 months nothing has been happened. அதனால they are not deducted. இப்போ வந்து டோட்டலா வேவ் பண்ணியாச்சா? இப்போ இன்ட்ரெஸ்ட் போர்ஷன், அதாவது இன்ட்ரெஸ்ட் வே பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் வே பண்ணல, அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கல்ல அது வண்டி வே பண்ணிருக்காங்க. 2 crores வரையும் இருக்கிறவங்களுக்கு வே பண்ணிருக்காங்க சார். if the loan amount is more than 2 crores it is not applicable. இல்ல எங்களுக்கு within 2 crores தான். அப்போ you are applicable சார். ஓகே thank you so much. நல்லா இருந்தது உங்க சிபிலோடது. ஏன்னா எங்களுக்குலாம் இது வந்து நியூ. ஏன்னா எனக்கு பவர்னா பவர் பத்தி தான் தெரியும், உங்களோட விஷயம் தெரியாது. பட் I enjoyed this talk. ஒரு மணி பவர் தெரியும், அவ்வளவு வித்தியாசம். திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எஸ் சார், குட் ஈவினிங் சார். எஸ் சார், இப்போ என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ICICIல ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு லோன் வாங்கி ஐ ஹவ் ரீபெய்ட் தி லோன் மோர் தென் 12 years பேக். சரிங்க. ஒரு 1 year பேக்ல என்னோட பர்சனல் சிபில்ஸ், ஏன்னா அப்போது பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருந்தது, ஒரு 1 year பேக்ல பாத்தீங்கன்னா என்னோட சிபில் ஸ்கோர்ல பணம் கட்டலன்னு சொல்லிட்டு they have raised a query. I am unable to sort it out because I don't have any records right now because more than 12 years. சார் நீங்க இது ஆஃப்லைன்ல பேசணும். நீங்க எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ என்னோட இமெயில் ஐடி என்னோட டீடைலும் சார் கிட்ட இருக்கு, எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ICICIல இருந்ததுனால I can solve your problem very easily sir, so I can help you. சரிங்க சார், தேங்க் யூ. சார் பிசினஸ் கார்டு உங்களுக்கு ஷேர் பண்ண தெரியுமா? நீங்க டைரக்டா சார்ட்ட பேசுங்க. ரைட், ஓகே தேங்க் யூ. மேடம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம் மேடம். வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டுருங்க சார். இது வரைக்கும் கேள்வி வேற யாராவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்ல நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு ஏதாவது உங்களோட பர்சனல் queries ஏதா இருந்தா நீங்க கேட்கலாம் ப்ளீஸ். மேம் இன்னொன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். யாரா பேசுறாங்களா? இல்ல பேசுங்க.
ஐயா சார் தான் சொன்னாங்க. கேக்குது சார். வணக்கம் சார். இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுடைய உரையாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 45 நாள் அந்த கிரெடிட் கார்டு அதுக்குள்ள ஆக்சுவலா ஜென்ரலா எல்லாருமே அந்த 45 நாள் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். உங்களுடைய ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள்ல அதை கட்டிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. 29 நாள் சார். 29 நாள் சாரி. 30 நாள் அது பிரிண்ட் ஆயிடும் சார். இல்ல 29 நாள். அதனால என்ன நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட், என்ன பலன் கிடைக்கும் இல்ல சார்? என்ன பண்ணணும்னா, இப்போ நான் கார்டு யூஸ் பண்றேன், நான் ஒரு பிசினஸ் மேனு, இப்போ என்னோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கு, வண்டி, இப்போ ஃபியூவல் போடணும், பிளஸ் வந்து கரண்ட், இபி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நானும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட கார்டு பாத்தீங்கன்னா தெரியும், என்கிட்ட 5 லட்ச ரூபா கார்டும் இருக்கு, ஒரு 8 லட்ச ரூபா கார்டு இருக்கு. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டேட் என்னைக்குன்னு பாத்துருவேன் சார். அன்னைக்கு முந்தின அதுக்கு அடுத்த நாள் பில் என்னைக்கு ஜென்ரேட் ஆகுதோ அதுக்கு அடுத்த நாள் இப்போ ஃபியூவல் போடணும்னா நான் ஃபியூவல் போடுறதுக்காக ஒரு வாட்டி போட மாட்டேன். என்னோட மந்த்லி ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு தெரியும். ஏன்னா நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். பட்ஜெட் போடுறதுனால மந்த்லி ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு 15,000 ரூபா வருது அப்படின்னா 15,000 ரூபாய் ஹெச்பி என்னோட கிரெடிட் கார்டுல இருந்து ஹெச்பி கார்டுக்கு மாத்திருக்கேன். நான் ஹெச்பில ஐ யூஸ் டு ஹேவ் த ஹெச்பி இதுல தான் போடுறேன். ஸோ என்னோட ஹெச்பி கார்டுக்கு மாத்திடுவேன். என்னோட கரண்ட் பில்ல பே பண்ணிடுவேன். எல்லாமே வந்து எங்கிட்ட 3 கிரெடிட் கார்டு இருக்கனால அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கார்டு யூஸ் பண்ணுமோ அந்த ஒரு மாசத்துக்கு கொண்டு யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எப்போ வருதோ அதை பார்த்துட்டு அதுல நான் அப்லோட் பண்ணுவேன். இது எல்லாமே என்னோட கேலண்டர்ல நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு அது ரிமைண்ட் பண்ணிடும். அது நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது 29 days எனக்கு ஃப்ரீ கிரெடிட் கிடைக்குது. I always keep my amount. When I touch my credit card, I always keep my amount ready. அந்த 29 நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு அதுல 2 அட்வான்டேஜ். ஒன்னு 29 நாள் ஃப்ரீ கிடைக்குது, சார்ஜஸ் கிடையாது. மூணாவது எனக்கு ரிவால்விங் பாயிண்ட் கிடைக்கும். Every time when I use my credit card, I used to get every 100 rupees I will get a points. Depends on bank to bank எந்த கார்டு நீங்க வச்சிருக்கீங்கன்றத இது வேரி ஆகும். அந்த பாயிண்ட்ஸ்ல எனக்கு எப்படியும் 1 லட்சம் 2 லட்சம் பாயிண்ட்ஸ் வரும் 1 இயர்க்கு. அது நான் வந்து I used to buy my anything whatever I want, either mobiles or any other gift articles or dress materials, whatever I like. I used to go for that with the banker's money because I'm paying the charges for the bank. So I'm using it in another way and I will enjoy it. இப்போ காசு கொடுத்து வாங்கினா எனக்கு அது கிடைக்காது. So I'm using this. This is the way to use the credit card. 29 நாள் ஃப்ரீயா கிடைக்குது, பாயிண்ட்ஸ் கிடைக்குது, நோ லயபிலிட்டிஸ். என்னோட கேஷ் பேங்க்ல இருக்கும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு கிடைக்குது. இதுதான் இதோட அட்வான்டேஜ். இதை விட்டுட்டு நீங்க கிரெடிட் கார்டு 45 நாள் கழிச்சு கட்டலாம் அப்படின்னா 48% உங்களுக்கு 4.5% பேங்க்ல எஃப்டில வட்டி கொடுக்குறோம். நீங்க கிரெடிட் கார்டு பேங்க்கு கொடுக்கறது 48%. எது வேணும் அப்படின்றது நீங்க முடிவு பண்ணுங்க. 45 days அந்த 45 days அப்படின்றாங்க சார். நீங்க சொல்றது 29. இந்த 45 டேஸ்க்குள்ள கட்டிட்டோம்னா அது எப்படி சார்? அது 45 டேஸ்க்குள்ள கட்டிட்டீங்க அப்படின்னா அதுல 2 இம்பாக்ட். சரி, ஃபுல்லா 45 டேஸ்க்குள்ள கட்டலாம். என்ன இம்பாக்ட் அப்படின்னா, என்னோட கிரெடிட் கார்டு எடுத்தீங்கன்னா என்னோட கிரெடிட் ஸ்பெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 0 தான் காட்டும். ஏன் 0 காட்டும்னா, என் கார்டு பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அமௌண்ட் பே பண்ணிடுவேன். ஸோ பில்லு ஜென்ரேட் ஆகும்போது என்னோட அவுட்ஸ்டாண்டிங் 0 தான் இருக்கும். ஸோ என்னோட ஹை அண்ட் ஸ்பெண்டிங் இருக்காது. உங்க லெவல் படி நான் 45 நாள் பே பண்றேன் அப்படின்னா உங்களோட ஹை ஸ்பெண்டிங் லெவலு ஒரு வாட்டி நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அது அங்க வந்துடும். ரெண்டாவது, நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னா, நீங்க மறந்து போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்க கிரெடிட் கார்டு தள்ளி கட்டி பாருங்க, மினிமம் 1000 ரூபாய் சார்ஜ் வரும். பிளஸ் அதுக்கு 18% ஜிஎஸ்டி வரும். அதுவும் இல்லாம உங்களோடது ரிஃப்ளெக்ட் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. 2 வாட்டிக்கு மேல நீங்க லேட்டா கட்டிட்டீங்க அப்படின்னா the credit limit will not be increased and you will not give any other offer. இப்போ எங்க கிரெடிட் கார்டுல நான் வேண்டாம்னா போனான்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு கார்டு ஃபீஸே வராது. நார்மல் கார்டு ஃபீஸ் will be 5,000 rupees. எனக்கு 5,000 rupeesலாம் வராது. நான் ஏன் இந்த 3 கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன்னா 3 கிரெடிட் கார்டுலயும் 3 ப்ரியாரிட்டி கார்டு இருக்கு. 3 ப்ரியாரிட்டி கார்டுல wherever I go to any international airport, I can use, my family can use, and it will be free of cost. I'm using all the benefits of the credit card. This is the way to use the credit card. Credit card is a current. Unless and until if you're not wearing your gloves and if you're not using it properly, it backfires you. You have to ready to face it. You also ready to take the shock. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். கிரெடிட் கார்டுக்கு மட்டும் காலம் இல்ல, எங்க நிகழ்ச்சிக்கும் காலம் இருக்கு. இந்த காலம் முடிய போகுது. ரொம்ப சிறப்பான நேரம். கரண்ட் ஷாக் அடிக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கிளவுஸ்ன்னு போட்டு எடுத்தா ஷாக் அடிக்காது. அதே மாதிரி கார்டை இருக்கும் போது அந்த காலத்தோட ரீபே பண்ணணும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்க ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. Thank you sir. Thank you all. Sir, really it was a wonderful presentation. Especially credit கார்டுக்கே ஒரு செஷன் ஆக வைக்கணும்னு நினைக்கிறேன். ரியலி கிரேட் சார். இந்த சிபில் ஸ்கோர் இதெல்லாம் எங்களுக்குலாம் ஒரு விளங்காத ஒரு பெட்டக மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது இவ்வளவு நாள். ஸோ இன்னைக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. லாட் ஆஃப் இன்சைட்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார்.
தேங்க் யூ மேம். மேம் இன்னும் இதுலயே நிறைய இருக்கு மேம். சிஜிடிஎம்எஸ்சி இருக்கு. யூ டோன்ட் ஈவன் நம்ம ஹெட்டிங்கே வந்து ஹவ் டு கெட் a loan போட்டோம். நம்ம அந்த டாபிக்கே போல. see there are schemes CGDMSC ன்னு ஒரு various schemes. செஷன் வைக்கலாம் சார் நமக்கு ஃபுல்லா. இல்ல சார், I am glad to have that. Thanks for Apu sir and all of you and especially madam for giving me the opportunity. Thank you sir. Welcome sir, welcome. We have to thank you sir. 8:32 ஆயிடுச்சு. Yes. இப்போ நம்ம other district members கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. I think Jayanti madam, can you introduce yourself ma'am? Unmute பண்ணிட்டு introduce பண்ணிக்கோங்க ma'am. Jayanti ma'am. Jayanti ma'am இருக்காங்க. Yes. Yes. வேற யாராவது other district தேசிக சோழன். தேசிக சோழன் இருக்காரா? தேசிக இருக்காரே. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ப்ளீஸ். வாங்க சார். குட் ஈவினிங் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். ஒரு நீங்க உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணிக்கோங்க சார். ஒரு 1 minute ப்ளீஸ். தேசிக சோழன். பிசினஸ் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ல இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு கிரானைட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் சென்னையில் புருஷவாக்கத்தில் இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் 2 children, 1 daughter and 1 son. That's all my introduction. Thank you. Thank you sir. Thank you very much sir. Thank you. Other members, if anybody wants to introduce yourself, please unmute and talk. Introduce or any business நீங்க பண்ணத சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாசு சார். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? ஃபைன். இம்பாவோட எல்லாரோட இதுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. சாரோட இந்த சிபில் ஸ்கோர் விஷயம் சொன்னது இட்ஸ் ரியலி ஆசம் டு ஹியர். அது மட்டும் இல்லாமல் ஐ ஹவ் பீன் அசோசியேட் வித் இம்பா ஃபார் பாஸ்ட் 3 years. அந்த இம்பா நடத்தின மேட்ரிமோனல் மீட்லேருந்து ஐ ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி கோஆர்டினேட்டர். At present, I am working as a project coordinator in RRT only. For past 25 years, I have been in the field of infographic and designing. So my family is, I have 2 kids and the wife is a homemaker. It's really glad to see all of you, ma'am. Sir, also sir, and all of them, sir. Thank you so much for this wonderful இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல, எல்லா இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். தொடர்ந்து பயணிங்க, தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து வாங்க. Definitely sir, definitely. கண்டிப்பா. Thank you madam. Thank you sir. Thank you. Bye. Thank you sir. Thank you very much sir. Thank you. இப்போ we can go to நம்மளுடைய ending session வந்திருக்குன்னு நினைக்கிறேன். I request Mr. Sandeep Kumar to give a vote of thanks. சுப்ரதர் வாய்ஸ் கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க. ரைட். வாய்ஸ் கேட்டதா பதிலே சொன்னார் சார். ஆமா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இப்போ நன்றி உரை ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருந்தது. இதை வழி நடத்திட்டு இருக்கிற திரு வாசு அவர்களுக்கும், ஜெயந்தி மேடமுக்கும், சாந்தி மேடமுக்கும், ஏன்னா அவங்க தான் இதை ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து அப்படியே ஒரு லீட் பண்ணி அதை ஃப்ளோ கொண்டு போடுறாங்க கடைசி வரைக்கும். நாங்க கடைசியா வந்து இந்த கேட் க்ளோசிங் மட்டும் வந்திருக்கோம். அவங்களுக்கு முதற்கண் நன்றி. மற்றும் இந்த இம்பா என்ற நிகழ்ச்சி நடத்துவதற்கான என்ன சொல்றது, எங்களை தயார்படுத்தியதற்கும் எங்கள் மேல இருக்கிற எல்லா முன்னோர்கள், அதாவது ஐயா அவர்களுக்கும், அப்போ சந்திரசேகரன் ஐயா அவருக்கும், ரவிப்பிள்ளை மற்றும் ரகுராம் சார், ரமேஷ் எல்லாருக்கும் முதற்கண் அவருக்கான நன்றியை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் முதல் நிகழ்ச்சியா வந்து இந்த இம்பாலிஷ்ல வந்து கலையரசி ராட்டை அப்படின்ற ஒரு இது வார்த்தையே ரொம்ப ஒரு புதுமையான இதா இருக்கு. நம்ம ராட்டை முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இது வந்து அவங்களுடைய அடைமொழியில இருந்து ஆரம்பிக்குது. அவங்க வந்து சொன்ன எல்லா விஷயமும் நேச்சுரல் டை பத்தி சொல்லியிருந்தாங்க. பர்டிகுலரா ஹேண்ட்லூம் ஏரியா வந்து அவங்க ரொம்ப கவனமா அதை கொண்டு போறாங்க. நல்லா இது வந்து எல்லாரும் செய்ய முடியல, பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு நன்றியை சொல்றேன். ஏன்னா ஹேண்ட்லூம் ஏரியா வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம் தான். எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றது கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சின்ன விஷயத்த எங்களால ஆக்சுவலா நாங்க ஐடி துறையில இருக்கிறதுனால நான் அந்த ஊர்ல இருக்கிற நியர்பை இருக்கிற சில கிராமங்கள்ல இருக்கிற மாநகராட்சி பள்ளிக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமா விஷயங்களை அங்க எங்களுடைய இதுல இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பள்ளிக்கா பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்சது. அதுபோல கலையரசி மேடமும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வாழ்த்துக்கள். அடுத்தது மிஸ்டர் சுரேஷ் லெனின் அவுட்ஃபிட், அவரு சார் வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு
இந்த ப்ராடக்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் தான். எல்லாருமே வந்து இது எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். பட் என்னன்னா எல்லாருக்கும் தெரிய பேர் தெரியாம இருக்கும். எல்லாருமே இது வந்து மேல்தட்டு மக்கள் அப்படின்ற ஒரு லெவல்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட அதை எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய லெவல்ல வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவரையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது நம்முடைய சீஃப் கெஸ்ட், அதாவது ஒரு கிரிக்கெட்ல எப்படி ஒரு தோனி வந்து எல்லாத்தையும் ஒரு சிக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அது மாதிரி நம்முடைய சீஃப் கெஸ்ட் கே ஸ்ரீனிவாசன் சார் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப நுணுக்கமா ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு விஷயம் ரொம்ப தெளிவா எல்லாருக்குமே தெரியல புரியுற அளவுக்கு, அதாவது இந்த சிபில் ஸ்கோரை பத்தி நிஜமாவே இன்னைக்கு வரைக்கும் நிறைய குழப்பங்கள் நிறைய தெளிவு இல்லாம இருந்தது. முதல்ல சிபிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் அதோடைய எக்ஸ்பேன்ஷன் அந்த ஸ்கோரை பத்தி சொன்னாரு. அதாவது ஒரு 300ல இருந்து 900 வரைக்கும், அதாவது அதுல நல்லா இருக்குதுன்னா 750 புள்ளி பிளஸ், இதுதான் வந்து ஸ்ட்ரென்த். அது இதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எப்படி ஒரு கிரெடிட் கார்டை வந்து பயன்படுத்தணும், அந்த கிரெடிட் கார்டோடைய டிரான்சாக்ஷன் லிமிட் எப்படி இருக்கணும், எவ்வளவு பீரியடுக்குள்ள கட்டணும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. ரியலி வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூசர் பிகாஸ் ரொம்ப தெளிவா இருந்தது. ஆக்சுவலா இதுல எந்தவித குழப்பங்கள் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா கொண்டு போயிருந்தீங்க. பர்டிகுலர் சிபில் வந்து எல்லாரும் வந்து மேல இப்படி பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் சிபில் இனிமேல் நம்ம உறுப்பினர்கள் எல்லாருமே உள்ள பூந்து எல்லாம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன விஷயத்தை வச்சு. வெரி தேங்க்ஸ் டு யுவர் சிம்பிள் அண்ட் வெரி எக்ஸ்பிளனேட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு ஒரு நன்றி. அது அடுத்த கட்டமா இந்த 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 நம்ம நிகழ்ச்சிக்கு உறுதுணையா இருந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும், ஏன்னா எல்லாருமே வந்து எதுக்கு நாங்க கூப்பிடுறோம்னா எல்லாம் வந்து இதை பயன்படுத்திக்கணும். இப்ப இன்னைக்கு வந்து தகவல்கள் எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க போய் எங்க போய் நின்னாலும் கிடைக்காது. அட்லீஸ்ட் நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கிங்க, இந்த களத்தை பயன்படுத்திக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது எல்லா உறுப்பினர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த தகவலை இந்த நம்முடைய ஜூம் மீட்டிங்கான பின்புலத்தில் இருந்து நமக்கு உறுதுணையா இருக்கிறவங்க நம்முடைய ஆபீஸ் பேரர்ஸ் மற்றும் நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தவங்க உறுப்பினர்கள், நமக்கான அதர் லீடர்ஸ், இவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கடைசியா வந்து ஒரு திருக்குறளோட முடிக்கிறேன். அந்த குறளுடைய இது என்னன்னா, வினைக்கண் வினைக்கிடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. இதை மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. வினைக்கண் வினைக்கிடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு. இதோடைய அர்த்தம் என்னன்னா, தொழிலாகிய குறையை செய்யாமல் கைவிட்டவரை உலகம் கைவிடும். ஆகையால் தொழில் முயற்சி இல்லாதிருத்தலை ஒழிக்க வேண்டும். அதாவது தொழிலை வந்து கண்டிப்பா வந்து செய்யணும், அதை வந்து செய்யாம இருக்கவே கூடாதுன்றதுதான் இந்த குறளுடைய ஆணித்தரமான இது. தொழில் செய்யாம இருக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா, தொழில் கண்டிப்பா செய்தாகணும்ன்றாரு இந்த குறள்ல. இதை செய்யாது இருக்கிறத வந்து அதை வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த குறளின் ஒரு ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி எல்லாருமே தொழில நல்லா சிறப்பா செய்யுங்க. நிறைய சங்கடங்கள் சரியா எதுவும் வரலாம், பட் அதை தாண்டி உதவுவதற்கு நிறைய உள்ளங்கள் நம்ம இம்பால இருக்காங்க, அதை பயன்படுத்திங்க. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லோருக்கும், இம்பா நண்பர்கள், நம்முடைய சகோதர அனைவருக்கும் நன்றி. நம்ம இதுல இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா தனித்தனியா சொல்ல முடியல, எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. நன்றி.